ஹரஹர நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. ஓம் பராசக்தி மாதா கி ஜெய். இன்னைக்கு கடைசி எபிசோடு அந்தியேஷ்டி அப்படிங்கிறதான 7வது சாப்டர், கடைசி சாப்டர் நம்ம வந்திருக்கோம். இந்த 7க்கும் பிதுக்களுக்கும் பெரிய சம்பந்தம் உண்டு. பரம்பரை அப்படின்னா 7 பிதிரு சம்பந்தத்துக்கு சமம். அதே மாதிரி சப்த லோகங்கள், சப்த ரிஷிகள், சப்த சமுத்திரம், 7க்கும் இந்த ஒரு தொகுப்புக்கும் பெரிய ஒரு ரிலேஷன்ஷிப் வந்திருக்கு. இது ஒரு ஆச்சரியமான விஷயம். எல்லாம் இறைவன் அனுகிரகம். ஞான பண்டிதரான சுப்பிரமணியன், ஞானதாயினியான பராசக்தி, இவர்கள் 2 பேருமே பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணியிருக்காங்கிறதுக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதனால தான் இவ்வளோ ஒரு அழகான ஒரு நாம மேற்கொண்டு தெரிஞ்சுக்க வேண்டியதான விஷயம் கர்த்தா. கர்த்தா அப்படின்னா சாதாரணமாக தான் பெற்ற பிள்ளை, தனக்கு உருவான மகன். இந்த மகனுக்கு ஔரசபுத்திரன்னு பேரு. ஔரசபுத்திரன் அப்படின்னா லெஜிட்டிமேட் வேயில தன்னுடைய முதல் மனைவிக்கு பிறந்த சீமந்த புத்திரன். சீமந்த புத்திரன் அப்படின்னா பெரிய கண்டிஷன்ஸ் எல்லாம் உண்டு சாஸ்திரத்துல. அதெல்லாம் இந்த காலத்துல அந்த காலத்துல கொஞ்சம் டவுட் தான் அதெல்லாம் அப்படி இருக்குமான்னு. அதாவது சீமந்த புத்திரனை எப்படி உருவாக்க வேண்டுமாம், 12 வயசுல அந்த காலத்துல கல்யாணம் ஆயிடும். இந்த புருஷனுடைய உடம்புல இருந்து அவனுடைய விந்து வெளியிலேயே விழுந்திருக்க கூடாது. முதல்ல விழறது ஒரு பெண்ணினுடைய கர்ப்பபாத்திரத்துக்குள்ள ஆக வேண்டும். அது 8 விதமான விவாகங்கள்ல தார்மீக விவாகமாக பண்ணினதான அந்த பெண்மணியினுடைய கர்ப்பபாத்திரத்துல முதலாக அந்த விதையை விதைச்சு எடுக்கிறதுக்கு பேரு தான் கன்னியா விதை. அதுக்கு அந்த குழந்தைக்கு விதிபூர்வமாக பும்சவனம், சீமந்தம் இதையெல்லாம் பண்ணி பெற்றெடுக்கக்கூடியதான குழந்தை தான் ஔரசபுத்திரன். தன்னுடைய ரசத்திலிருந்து உருவாக்கினவர். தன்னுடைய ரசம்ங்கிறது தன்னுடைய ஜீவரசம், அதுதான் அவருடைய விந்து. புத்திரர்கள் பல விதமாக இருக்கார்கள். இப்ப சொந்தம் ரத்தத்திலிருந்து பிறந்ததான ஒரு குழந்தை, அடாப்ட் சைல்டு, சீகாரி பண்ணினதான தத்து புத்திரன், மந்திரோபதேசம் பண்ணி கொடுத்ததான சிஷ்யர்கள், பொது சிஷ்யர்கள், நம்மளுடைய வெல்விஷர்ஸ். நாம் யாருக்காவது ஒரு தடவையாவது சாப்பாடு போட்டிருந்தோமானா, அவர்கள் டம்ளர் தண்ணி யாருக்காவது கொடுத்துருந்துருவோமானா அவனுக்கு புத்திர சமாயிடுவார். ஏதாவது ஒருவனுக்கு ஷெல்டர் கொடுத்துருந்தோமானா, தங்கறதுக்கு வசதி பண்ணி கொடுத்துருந்தோமானா அவன் புத்திரன் ஆகுவான். யாருக்காவதும் ஏதாவது ஒரு உபதேசம் பண்ணியிருந்தோமானா கூட அவன் புத்திரஸ்தானத்துக்கு வந்துடுவான். இப்படி புத்திரர்கள் பலவிதமான புத்திரர்கள் உண்டு. அப்ப அதுல மூத்த புத்திரன், எல்டஸ்ட் சன், அவனுக்கு தான் எல்லாத்துலயுமே ப்ரையாரிட்டி ஜாஸ்தி. நான் முன்னாடி சொல்லியதோட காரணம், ஹையஸ்ட் டிஎன்ஏ ஜீன் காம்பினேஷன் அம்மாவோட அப்பாவோட அவனோட உடம்புல தான் இருக்கும். 2வது குழந்தைக்கு அம்மாவோட அதிகம் இருக்கும், அப்பாவோட கம்மியாகும். 3வது குழந்தைக்கு அப்பாவோட இருக்கும், தாத்தாவோடும் இருக்கும். 4வது குழந்தைக்கு சித்தப்பாவோட இருக்கும். இப்படி மாத்தி வரும் இந்த டிஎன்ஏ கனெக்ஷன்ஸ். அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அப்போ எல்டஸ்ட் சன் ஒன்று, அந்த எல்டஸ்ட் சன்ஸ்னையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு விவகாரம் உண்டு. இப்போ சப்போஸ் ட்வின்ஸ் பிறந்திருந்தாளானா அந்த ட்வின்ஸ்லையும் முதல்ல பிறந்தவன் யாரோ அவன். சப்போஸ் இந்த இறந்து போனவருக்கு 1க்கு 3 1க்கு 4 மனைவிகள் இருந்தாலானா அந்த மனைவிகளுக்குள்ளேயும் சீனியர் மோஸ்ட் சன் யாரோ அவன். அப்புறமா ஒருவேளை இந்த இறந்து போனவர் குழந்தைகளை அடாப்ட் பண்ணிட்டு இருக்கார், சீகாரம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னா தத்துபுத்திரன். அந்த தத்துபுத்திரன்லையும் சீனியர் ஆன பையனுக்கும் அவன் இருக்கிற நேரத்துல அவனுடைய 2வது மனைவி இல்லைன்னா ஏதோ ஒரு மனைவி சொந்தம் இவருடைய கர்ப்பதானத்தினால ஒரு குழந்தை பெற்றெடுத்தாளானால் அந்த குழந்தை தான் ஔரசபுத்திரன். அவன் தான் முதல் கர்த்தா. அவன் இல்லை அப்படின்னா தான் இந்த தத்துபுத்திரனுக்கு ஸ்தானம் கிடைக்கும். அப்புறமா சப்போஸ் இந்த இறந்து போனவருக்கு 2 மனைவி இருந்தது. அப்ப இவருக்கு 2 மனைவி இருந்தா அப்படின்னா வைதீக முறைப்படி ஸ்வீகாரம் பண்ணியிருந்தான தத்துபுத்திரர் அந்த 2 மனைவிகளுக்குள்ள 2வது மனைவி ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாளானால் ஔரசபுத்திரன் அப்படிங்கிறதான கர்த்தாஸ்தானம் இந்த 2வது மனைவியினுடைய புத்திரனுக்கு தான். அதே மாதிரி 2வது மனைவிக்கு அந்த முதல்ல இருந்த தத்துபுத்திரன் கர்த்தாவாக முடியாது. அவளுடைய வயத்துல பிறந்ததான குழந்தை தான் அவளுக்கு கர்த்தாவாக முடியும். இப்படி 5 விதமாக இந்த புத்திரன், அந்த புத்திரனுடைய ரிலேஷன்ஷிப் என்ன ஆஸ் எ கர்த்தா அப்படிங்கிற விஷயங்கள் தெரிஞ்சுட்டோம். இனி இவங்கெல்ல யாரு, எத்தனை பேர் இருக்கா? 34 பேர் ஞாதிகள் அப்படிங்கிறதா ஸ்தானத்துல பல இடங்கள்ல இருக்கு. ஒவ்வொரு விதமாக, ஒரு இடத்துல 32 இருக்கும், ஒரு இடத்துல 38 இருக்கு, ஒரு இடத்துல 34 இருக்கு, இப்படிலாம் இருக்கும். இதுல ஔரசபுத்திரன் முதல் ப்ரையாரிட்டி, நம்பர் 1. இப்ப நான் சொல்ல போறது எல்லாமே ப்ரையாரிட்டி மேல்ல இருந்து கீழுக்கு. முதல்ல ஔரசபுத்திரன். 2வது ஸ்தானம் யாருக்கு அப்படின்னா பௌத்திரன், பேர குழந்தை, தன்னுடைய பிள்ளையுடைய பிள்ளை, மூத்த பிள்ளை. பௌத்திரனுக்கு 2வது ஸ்தானம்.
மூன்றாவது ஸ்தானம் பிரபௌத்ரன், அதாவது கிரேட் கிராண்ட்சன், பிள்ளையோடு பிள்ளை. அதுக்கு அடுத்ததாக நாலாவது வந்து தத்துபுத்திரன், அடாப்டட் சைல்டு, அதான் அடாப்டட் சைல்டு. அஞ்சாவது வந்து தத்து பௌத்ரன், இந்த அடாப்டட் சைல்டோடு சன், பேர குழந்தை கிராண்ட்சன் ஃபார்ம்ல வரும். அதுக்கப்புறமா வந்து ஆறாவது வந்து தன்ஹாரி தௌஹித்ரன், இது வந்து அப்பாயிண்டட் லீகல் ஹேர். அது ஆறா இருக்கணும் அப்படின்னா தன்னுடைய புத்திரியினுடைய புத்திரனாக இருக்கணும், தன்னுடைய புத்திரியினுடைய புத்திரன். அப்ப இவருக்கு கிராண்ட்சன் தான், பேர குழந்தை தான். லீகல் ஹேர், லீகல் ஹேர், நான் லீகல் ஹேர் ரெண்டும் இருக்குமே ஒரு குடும்பத்துக்குள்ள. இவன் தான் காரியங்கள்லாம் இதுக்கு இவருக்கு அப்புறமா நெக்ஸ்ட் இன் கமாண்ட், அதான் லீகல் ஹேர். இந்த லீகல் ஹேர் சம்பிரதாயம் எப்படின்னா, அந்த காலத்துல ராஜாபரணம், ராஜாவுடைய ஆஃபீஸில் போய் அந்த கோர்ட், அங்கே ஒரு கோர்ட் இருக்கு, அதில் சர்டிஃபை பண்ணிக்கணும். இல்லைன்னா இந்த பஞ்சாயத்து இருக்குமே, அங்கே இந்த பஞ்சாயத்து லீடர்ஸு பிரமாணிகள் அவளுக்கு முன்னாடி சத்தியபிரதிஜை பண்ணி இருக்கிறதான ஒரு பத்திரம் இருக்கு. ஏழாவது வந்து தௌஹித்ரன், எல்டஸ்ட் சன் ஆஃப் அதர் டாட்டர்ஸ், மற்ற பெண்கள் தன் இவரு இறந்து போனவருடைய பெண்களுடைய எல்டஸ்ட் சன், எகெயின் பேர குழந்தையோட வருங்க. அப்போ புத்திரன் பேர குழந்தைகள் இவாளுக்கு தான் ப்ரையாரிட்டி அதிகமாக இருக்கு, ஏன்னா அவளோட உடம்பில் தான் இந்த டிஎன்ஏ கனெக்ஷன் ஜாஸ்தி இருக்கு. எட்டாவது வந்து அவிபக்த பத்னி புத்திரன், அதாவது அன்டிவைடட் ஃபேமிலி, ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலின்னு நம்ம ஊர் சிஸ்டங்கள்ல இருக்கு. இந்த அன்டிவைடட் ஃபேமிலி எப்படின்னா கூட்டு குடும்பம். இந்த அன்டிவைடட் ஃபேமிலியில ஏதாவது ஒரு மனைவியுடைய பிள்ளை, கிராண்ட்சன். பட் அதுல சீனியர் மோஸ்ட், எப்பவுமே சீனியர் மோஸ்ட்டுக்கு தான் ப்ரையாரிட்டி. அடுத்தது வந்து பத்னி, சொந்த பத்னிக்கே பண்ணலாம் கணவனுக்காக பத்னி. அந்த பத்னி யாரு அப்படின்னா எல்டஸ்ட் லெஜிட்டிமேட் வைஃப் அமங் த அதர் வைஃப்ஸ். இப்போ 1க்கு 3 மனைவிகள் இருந்தாளா, அதுல வந்து மூத்தவள், இப்போ தசரத மகாராஜுக்கு பார்த்தோம்னா 3 பேர் இருந்தாளே, கௌசல்யா, கைகை, சுமித்ரா. அது மாதிரி பிராமண குடும்பங்கள் இதில் இருந்த ஒரு காலத்தை ரொம்ப கம்மி, ராஜ குடும்பங்கள் தான் ரொம்ப அதிகம் இந்த விவகாரம். இந்த பத்னி அப்படிங்கிறதான ஸ்தானம். அடுத்ததாக 10வது ஆளு விபக்த சபத்னி புத்திரன், அதாவது வந்து டிவைடட் குட்டு குடும்பம் அல்லாம செப்பரேட் வீடுகள்ல தாமசம் இருக்குமே, இப்படி மாத்தி வச்சுட்டு இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒத்துக்காத பல குடும்பங்கள்ல. அதுல இருக்கிறதான மனைவியினுடைய எல்டஸ்ட் சன். 11 வந்து தௌஹித்ரன், ஏதாவது ஒரு பெண்ணினுடைய பிள்ளை, பேரன் ஸ்தானம் வரும். அதுக்கப்புறமா வந்து துஹிதா, சொந்த பொண்ணு பண்ணலாம், சொந்தம் பொண்ணு பிதாவுக்கு பண்ணலாம், அதுக்கு தௌஹிதான்னு பேர். 13வது வந்து கனிஷ்ட பிராதா, எங்கர் பிரதர். அது இன்கேஸ் ஆஃப் வைஃபோட டெத்து, பெண்ணோட டெத்து அப்படின்னா அந்த பிரதரோடு கணவன் பண்ணாட்டா கூட பரவாயில்ல, கணவனுடைய பிரதர் பண்ணலாம் அப்படிங்கிறதா. ஸோ கனிஷ்ட பிராதா. அதுக்கு அடுத்தது வந்து வித்யமனசேஷு ஜேஷ்டோ பிராத்ரு புத்தகா, பிரதரோட எல்டஸ்ட் சன். இது ஸ்திரீகளுக்கு வித்தியாசம் இருக்கு, ஹஸ்பண்டோட பிரதரோட எல்டஸ்ட் சன். 15வது வந்து மித்ரோத பிராதா, ஃபாஸ்டர் மதரோடு ஓன் எல்டஸ்ட் சன். இந்த சக்கரத்தீன் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போமே, செகண்ட் ஹவுஸ் அப்படிலாம் வச்சுக்கலாம், அவரோட புத்திரன். இது வந்து பெண்ணோட விஷயத்துல மாறும், ஹஸ்பண்டோடு அனதர் ஒய்ஃபோட எல்டஸ்ட் சன் பண்ணும், அவன் கர்த்தாவாவார் ஒரு பெண்ணாக இருந்து வருது அப்படின்னா. இப்போ 13, 14, 15, 16, 17, 18, 26 இந்த கர்த்தா மட்டும் பெண்களோட விஷயத்துல மாற்றம் இருக்கும். அதுக்கு அடுத்து வந்துட்டு 16வது தத்புத்திரன், சொந்தம் புத்திரன். 17 வந்து பிதா, சப்போஸ் ஓன் குழந்தைகளுக்கு பண்ண வேண்டியதான சிச்சுவேஷன் வர டைம்ல பிதாவுக்கு ஸ்தானம் கிடைக்கிறது. ஏன்னா அவ கல்யாணம் ஆயிருக்காது, ஒருவேளை குழந்தை வந்து பித்திருக்க மாட்டிருக்கா. அதனால பெண்ணோட விஷயத்துல ஹஸ்பண்டோட ஃபாதருக்கு கூட பண்ணலாம், ஃபாதர் இல்லாது. அப்புறமா வந்து அக்ரஜன், எல்டஸ்ட் பிரதர், இன்கேஸ் ஆஃப் யங்கர் பிரதர் இறந்து போனாரானா பெண்ணோட விஷயத்த வந்து ஹஸ்பண்டோட பிரதர் பண்ணிக்கலாம் அந்த ஸ்தானத்துல. 19 வந்து மாதா, தன்னுடைய சொந்த குழந்தைகளுக்கு பிதா இல்லாத காலத்துல, அப்பா இல்லை அப்படின்னா மாதாவுக்கு பண்ணலாம். பெண்ணோட விஷயத்த வந்து ஹஸ்பண்டோடு மதர் இல்லா. அப்புறமா வந்து 20வது வந்து ஸ்னூஷா, டாட்டர் இல்லா, நாட்டு பொண்ணு, மாட்டு பொண்ணு இல்லை சொல்றோமே, டாட்டர் இல்லா, அவளுக்கு பண்ணலாம். பௌத்ரி, கிராண்ட் டாட்டரோடு கிராண்ட் டாட்டர், சன்னோடு டாட்டர், பிள்ளையோடு பெண் குழந்தைக்கு பண்ணலாம் தாத்தாவுக்காக, அது ஸ்னூஷா. அப்புறம் தௌஹித்ரி, டாட்டர்ஸ் டாட்டர் 22. 23வது வந்து பௌத்திரஸ்ய பத்னி, கிராண்ட் சன்னோடு வைஃப், பேர குழந்தையுடைய மனைவி. 24வது வந்து
தத்து புத்திரி, அடாப்டட் கேர்ள் சைல்டு, அவளுக்கு பண்ணலாம். 25வது வந்து தத்யோ பத்னி, அடாப்டட் சன்னோடு சில்ட்ரன்ஸோடு வைஃப், பேர குழந்தைகளுடைய மனைவி. 26 பகினி, சகோதரி, ஓன் சிஸ்டர் பண்ணலாம். ஹஸ்பண்டோடு சிஸ்டர்ஸோடு எல்டர் சன், பெண்ணோடு விஷயத்துல, ஆணோட விஷயத்துல ஓன் சிஸ்டர் பண்ணலாம் பகினி. 26வது ப்ரையாரிட்டி லிஸ்ட். 27வது வந்து பாகினேயன், ஓன் சிஸ்டர்ஸோடு எல்டஸ்ட் சன், மருமான் இன் அதர் வேர்ட்ஸ், அவன் 27வது. 27. 28 வந்து சபிண்டர். சபிண்டன் யாரு? யாரெல்லாம் அந்த 14 திட்டு இருக்குமே அவ யாராலும் பண்ணலாம். இந்த 14 அஸ்வச்சா கிளைன்ஸ்ல வர்ற ஆளுகள். 29வது வந்து சமோதகன், இந்த 3 நாள் திட்டு இருக்கிறவர்களே அவ 6 வேணா பண்ணலாம். 29 வந்து சமோதகன். 30 வந்து மாது சபிண்டன், அதாவது மெட்டர்னல் பிளட் ரிலேட்டிவ்ஸ்ல 10 நாள் திட்டு இருக்கிற அவா சம்பந்தப்பட்டதான யாராவது ஒருத்தர் பண்ணிக்கலாம். 31 வந்து மாது சமனோதகன், அதாவது மெட்டர்னல் பிளட் ரிலேட்டிவ்ஸ்ல 3 நாள் திட்டு இருக்கக்கூடிய ஆளு. 32வது வந்து சிஷ்யன், ஓன் சிஷ்யன். நான் முன்னாடி சொன்னேனே புத்திரஸ்தானம் சிஷ்யனுக்கு, மந்திரோபதேசம் தீட்சாதி இல்லை கொடுத்தவாள் டிசைபிள். 33வது வந்து ஜாமாதா, சன்னில்லா, மருமான், பொண்ணோடு கணவன். 34வது வந்து சகா, மித்ரன், இறந்து போனவருடைய மித்ரன். அப்புறமா ஒரு 4 பேரை சேர்த்துக்கலாம் இந்த காலத்துல, அதுல ரொம்ப முக்கியம். ஒண்ணு வந்து தன்ஹாரி, லீகலி அப்பாயிண்டட் ஹேர் டு என்ஜாய் த வெல்த், அதர் தான் நார்மல் லீகல் ஹேர். இது ப்ராப்பர்ட்டி எல்லாம் மேனேஜ் பண்ணி எல்லாம் பார்த்துக்கூடியவன், மேல்நோட்டம், மேஸ்திரி எல்லாம் சூப்பர்வைசர்ல இருப்பானே அந்த கேட்டகரி இருப்பார். 2வது வந்து புரோஹிதன், கம்யூனிட்டி பிரீஸ்ட் இல்லைன்னா ஆத்து வாத்தியார், அவருக்கு பண்ணலாம். 3வது வந்து பரோபகாரி, சோசியல் ஒர்க்கர் இருக்கார், அவனுக்கு பண்ணலாம். 4வது வந்து ஸ்வய சூத்திரன், இப்போ ஆபஸ்தம்ப சூத்திரத்தில் இருக்கவா யாரானாலும் சரி, போதாயன சூத்திரம் இருக்கவா யாரானாலும் சரி, அப்போ அந்த சூத்திரத்தை சேர்ந்தவா, இந்த இறந்து போனவருடைய சூத்திரம் ஏதோ அந்த சூத்திரத்தை ஃபாலோ பண்றதான ஒரு யாரா இருந்தாலும் அவன் கர்த்தாவாக இருக்கலாம். அப்படி 34 + 4 38 பேர். இந்த 38 பேருக்கு யாரு வேணா அந்த அந்தியஷ்டி பண்ணி கடைசி வரைக்கும் இருக்கிறதான கிரியைகள் எல்லாம் பண்ணலாம். இப்படிதான் இவருடைய ப்ரையாரிட்டி லிஸ்ட் சொல்லியிருக்கு. இனிமேல் நம்ம வந்து சுருக்கமா இதனுடைய ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி இதுவரையில நம்ம டீட்டெயிலா இந்த விஷயங்களை அந்தியஷ்டிங்கிறதான அபரக்கிரியா சம்பிரதாயம் எந்த அளவுக்கு நாம தெரிஞ்சுட்டு இருக்கோம், அதை எப்படி எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணலாம், இதுல என்ன தாத்பரியம் இருக்குங்கிறதான விஷயங்கள் எல்லாம் முடிந்த அளவுக்கு தர்மசாஸ்திரப்படி இந்த சூத்திர நூல்கள் படி பெரியவங்களுடைய அவங்களுடைய அனுகிரகத்தின்படி எனக்கு சில கைடன்ஸ் எல்லாம் கொடுத்ததான முக்கியமான 2 வாத்தியார்மார். ஒருத்தர் வந்து சென்னையில் இருக்கக்கூடியவர் கணபதி வாத்தியார், எங்க ஆத்து வாத்தியார். 2 வந்து துபாயில் இருக்கக்கூடியதான் என்னுடைய மித்ரம் வைத்தி வாத்தியார். இவங்க 2 பேரும் எனக்கு வந்து நல்ல தக்க சமயத்தில் ரைட் கைடன்ஸ் எல்லாம் கொடுத்தா அவங்களுடைய ஒப்பீனியன்ஸும் எல்லாம் அதில் கன்சிடர் பண்ணியிருக்கேன். இப்படி முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச சத்தியம் ஏதோ அதை அவங்களோட ஒப்படைச்சிருக்கேன். தப்பு இருக்கலாம், சம்பிரதாயங்கள் மாற 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 ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட், எந்தெந்த பாடசாலையில எந்த வாத்தியார் மாதிரி எங்கெங்க படிச்சுட்டு வந்திருக்காளோ அதுக்கேற்ற மாதிரிலாம் சில வித்தியாசங்கள்லாம் இருக்கும். என்னோட சின்ன அபிப்பிராயம் என்னன்னா, எதுவும் சரியில்லை, எதுவும் தப்பு கிடையாது. ஆனா நம்மளுடைய மனசுக்கு திருப்தியாகும்படியாகவும் வீட்டில் இருக்கிறதான குலாச்சாரம் ரொம்ப முக்கியம். அவ குடும்பங்கள்ல இந்த விஷயங்களை எப்படி பண்ணுவாளோ அதுபடி பண்றது ரொம்ப விசேஷமான மகத்துவத்தை கொடுக்கும். அப்படி எல்லாருமா சேர்ந்து இந்த பிதற்கர்மாவை பிதர்களுடைய நல்வாழ்வுக்காகவும் திருப்திக்காகவும் பண்ற நேரத்துல நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இறைவனுடைய 5 நிதிகள்ல ஒருவர் வந்து பித்ரு, தேவன், மனுஷன், பித்ரு, அசுரன், சமுத்திரம். இது 5ம் பகவானுடைய பெரிய நிதிகள். இதை தவிர்த்து 6வது பராபக்தன் அப்படிங்கிறதான பக்த கோடிகள். இதெல்லாம் பகவானுடைய நிதி கும்பங்கள். அப்ப அதுல இந்த பிதஸ்தானத்தை நாம உருவாக்கி கொடுத்து பிதர்களை உருவாக்கினோம் என்றால் பகவானுடைய ப்ராப்பர்ட்டியில நம்ம வந்து இனி ஆட் பண்ணி விடுறோம். ஸோ அந்த ஒரு பாவனையில நம்ம பண்ணணும். 2 ஆத்மாவை கண்ட இடத்துல அலைய விடக்கூடாது. அதனால என்ன ஆகும்னா புனர்ஜென்மம் கிடைக்காது. அதே நேரத்துல ஏதாவதும் பிரேத பூத பிசாச்சுக்களுடைய கம்பெனியில போய் சேர்ந்து குட்டிச்சவரா போய் துர்மார்க்கத்துல இருந்து அது பெரிய பாதையை கொடுக்கக்கூடியதாக ஒரு சூழ்நிலையில ஏற்படும். அதுக்கெல்லாம் விடாம நம்ம பிடிச்சு ஒரு இடத்துல உட்காத்தி, இதுதான் உன்னுடைய வீடு, இனிமே இங்கே நீ தாமசம் பண்ணிக்கோ, நம்ம குடும்பத்துல அடுத்த ஆள் வர வரைக்கும் இந்த ஸ்தானத்திரு, அதுக்கப்புறம் அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா ப்ரமோஷன் வரும், மேல 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 தாவி போயிட்டு அடுத்த லோகங்களுக்கோ அடுத்த ஜென்மாவுக்கும் ரெடி ஆகலாம். ஒரு சாஸ்திரத்தை 144 ஜென்மம் வரைக்கும் பிறவி உண்டாகும். இனி ஒரு சாஸ்திரத்துல வந்து ஞானம் பெற வரைக்கும்
ஜென்மா உண்டாகும். அது ஒரு ஜென்மாவிலையும் ஆகலாம், 77,800 ஜென்மம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஆகலாம், எப்போ ஆகலாம். இறைவனை பரிபூர்ணமாக சாட்சாத்காரம் பண்ற வரையில் ஜென்மா உண்டு, அது நிச்சயம். 108 விதமான மரணங்கள் இருக்கு. அதுல 107 அகால மிருத்யு. ஒரே ஒரு மரணத்துக்கு தான் கால மிருத்யுன்னு பேரு. ஏன் எல்லாமே அகால மிருத்யு கேட்டகரியில வர்றது அப்படின்னா, கலியுகத்துல மனிதனுக்கு 100 வயசு வாழறதுக்கு பகவான் அலோகேட் பண்ணியிருக்கார். சதாயு புருஷ சதேந்திரிய அப்படிங்கிறது ஆசீர்வாத மந்திரத்துல நமக்கு கேள்விப்பட்டிருப்போம். சதாயுகு 100 வருஷம். மத்தியான நேரத்துல சூரிய பகவானை பார்த்து விசேஷ முத்ரா தரிசனம் பண்ற நேரத்துல பச்சேமா சரதசதம், ஜீவேமா சரதசதம், சந்தாமா சரதசதம், பிரபுவாமா சரதம், மோதாமா சரதம், அப்படி நிறைய சொல்லுவோம். இப்படி எல்லாமே 100 வாழறதுக்கு வாழ்வும் அமைஞ்சு கொடுக்க வேண்டும். இன்னும் 100 வயசு வந்து நிறைய நல்ல காரியங்களை பண்ணலாம். பல தத்துவங்களை ஆராய்ந்து நமக்கு பரிபூர்ணமான ஞானத்தை உருவாக்கி கொள்ளலாம். அப்ப இந்த 100 வருஷம் வாழாம இறந்து போற எல்லாருமே வந்து அகால மிருத்யு தானே. கால மிருத்யுனா ஒரு குறிப்பிட்ட டைம் வரை, ஒரு பிகினிங் ஒரு எண்டு, அது 100ன்னு வச்சிருக்கா. அப்ப 100 திகையாம இறந்து போறவா எல்லாருமே அகால மிருத்யுக்கு சமந்தான். இந்த அகால மிருத்யு பொதுவாக எல்லாருக்கும் நடக்கிறது என்பதனால இந்த மந்திர சாஸ்திரத்துல ஒரு நல்ல மந்திரத்தை மகான்கள் உருவாக்கி கொடுத்திருக்கார்கள். கோவில்ல போய் தீர்த்தம் வாங்கி சாப்பிட்ற நேரத்துல, வீட்டுல வந்து நம்ம வந்து சும்மா கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா கூட ஒரு உத்திரணி ஜலத்தை நம்ம உள்ளங்கையில விட்டுண்டு இந்த மந்திரத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கணும். அகால மிருத்யுஹரணம், சர்வவியாதி நிவாரணம், சமஸ்த பாபக்ஷயகரம், உமாமகேஸ்வர பாதோதகம் பாவனம் சுபம். வைஷ்ணவர்கள் வந்து லட்சுமி நாராயண பாதோதகம் பாவனம் சுபம் சொல்லி அதை பிரார்த்தனை பண்ணிப்பார். அப்ப இதனால என்ன ஆகும்னா, அகால மிருத்யு தயவு செஞ்சு என்ன அகால மிருத்யுவிலிருந்து தப்பிக்க வச்சு பரிபூர்ணமாக நான் வந்து கால மிருத்யு அடைய வேண்டும். மிருத்யுவில் நிறைய கேட்டகரி இருக்கு. அப்பா அந்த அகால மிருத்யுவில வந்து ஆக்சிடென்ட் டெத் இருக்கும், சுசைடில் இருக்கும். சுசைட் பண்ண வாழ்க்கை எந்த கர்மாவும் விதிச்சிட்டில்லை. 6 மாசத்துக்கு அப்புறம் தான் அந்த டாபிக்கை பத்தியே பேசலாம் அப்படிங்கிறது சாஸ்திரம். அது பிராயஸ்தம் எல்லாம் பயங்கரமான பிராயஸ்தம். அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நாராயண வேலையெல்லாம் பண்ணி அப்புறமா தான், அப்போ அவளுக்கு வந்து இதெல்லாம் கிடையாது, இந்த 12, 11 கிடையாது, அதிகாரம் இல்லை. அவ பகவானுடைய விருப்பத்துக்கு எதிராக செயல்பட்டதுனால அது அவளை சொல்லியும் தப்பில்லை. ஜாதகத்துல அஷ்டமத்துல வந்து ராகு, சனி, சூரியன் 3 பேரும் சேர்ந்து உட்காந்தாலும் அவ்வளவுதான். எப்ப வேணா சூசைடல் பாம்பு தான், அது ட்ரிகர் பண்ணிடுவார் டக்குன்னு ஒரு. ஏன்னா இந்த ஆக்சிடென்ட், இந்த சூசைடுங்கிறது ஒரு ஸ்பான்டானியஸ் டிசிஷன். பேசிக்கிட்டே இருப்பா, டக்குன்னு மைண்ட் மாறிடும். அந்த திருப்பற சுபாவம் வந்து ராகுவுக்கு தான் இருக்கு. தோல்ல கையை போட்டு நடந்துருக்கிறவன் டக்குன்னு ஆள் சேஞ்ச் ஆயிடுவான் ஒரு நிமிஷத்துல. இது ராகுவோட விளையாட்டுதெல்லாம். அப்ப இந்த அஷ்டமங்கிறது ஆயுர்பாவத்துல அவர் உட்காந்து அது இனி ஒரு 2 மோசமான கிரகங்கள், அதாவது ஒன்று ஒரு ஆத்மகாரங்கிறதான சூரியனும், இன்னொன்று ஆயுர்காரங்கிறதான சனியும், இவெல்லாம் சேர்ந்தா கோவிந்தா தான் அதோகதி இந்த ஜாதகங்களுக்கெல்லாம். அப்ப சான்சஸ் எல்லாம் உண்டு இப்படி எல்லாம். அந்த மாதிரி அபமிருத்யு, அதே மாதிரி ஆக்சிடென்டல் மிருத்யு, ஏதாவது ஆக்சிடென்ட்ல இறந்து போறதுக்கு வாய்ப்பு உண்டு. அவளுக்கு பிராயஸ்த விதியெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரிலாம் கர்மா பண்ணலாம், விதி இருக்கு, அது ப்ராப்ளம் இல்லை. இதெல்லாம் தர்மசாஸ்திரம் படிச்சதான நல்ல வாத்தியார் அமைஞ்சு கிடைக்கிறதுக்கு பரம புண்ணியம் பாக்கியம் பண்ணியிருக்கணும் ஒரு குடும்பத்து. அப்படி கிடைச்சு கொடுத்தனா எந்த வித கவலையும் இல்லை, எல்லாம் அவ பார்த்துப்பா, நம்ம ஃபாலோ பண்ணா மட்டும் போரும். இது ரொம்ப முக்கியம். உலகத்துல யார் இருக்காளோ இல்லையோ மருத்துவரும் வாத்தியாரும் இருக்கணும். அப்படி இருக்கிற ஊர்ல தான் குடிகொள்ளணும் அப்படின்னு சொல்றது. இப்போ ஜனனம் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறது, பல பேருக்கு துக்கம் உண்டதுனால, பிறந்ததுனால பிறக்கிறதேன்னு துக்கம் உண்டு. அவள் அந்த அபார்ஷன் கேஸுக்கு எல்லாம் போறான். அதனால மரணம் மட்டுமல்ல துக்கம், சில பேருக்கு பிறப்பும் துக்கம் தான். ரொம்ப தரித்திர ஏழை, தன்னோட சாப்பாட்டுக்கே வழியிலே, அவள் கர்ப்பமான அவளுக்கு ஆசை இருக்கும் குழந்தை வைத்துக்கணும், பட் அவளுக்கு துக்கத்தை ஜாஸ்தி இன்க்ரீஸ் பண்ணி விட போறது. இறைவனா பார்த்து ஒரு நல்ல வாழ்வு அமைச்சு கொடுத்தாரான்னா அவ பாக்கியம். அதனால மரணம் மட்டும்தான் துக்கம், மற்ற எல்லாம் சுகம் அப்படிலாம் நினைச்சுக்கிறது தப்பு. எல்லாத்துலயும் சுகம் துக்கம் கலந்துதான் இருக்கும். அப்படி இருக்கிறது தான் அதனுடைய அழகு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆகவே மொத்தமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஒன்று வந்து ரியாலிட்டி, ஒன்று வந்து அன்ரியாலிட்டி. ஒன்று ரியல், இன்னொன்று அன்ரியல். அன்ரியல்ங்கிறது வந்துட்டு அஜ்ஞானம், தமசு, இல்யூஷன். ரியல்ங்கிறது வந்துட்டு சத்தியம், ஞானம். இந்த உலகம் வந்து அஜ்ஞான வடிவம், துவைத்தம், புளூராலிட்டி. புளூராலிட்டி இருக்கிறதுனால தான் சந்தேகங்கிறது உற்பத்தி ஆகிறது. துவைதத்தில் தான் சந்தேகம், அத்வைதத்துக்கு சந்தேகம் இல்லை. ஆகவே அந்த துவைத விற்த்தியை விட்டு அத்வைதத்துக்குள்ள, அத்வைதத்துக்கு விற்த்தி கூட கிடையாது, அத்வைதம் அத்வைதம் தான் சொல்லிக்க முடியும். துவைதத்துக்கு மட்டும்தான் விற்பி சொல்லலாம். அதெல்லாம் ஃபங்க்ஷன் ஒன்று ஏற்படுறது. நான் வேறு நீ வேறுங்கிறதான வித்தியாசமே, அதுக்கு பேர் தான் துவைத விற்பி. ஆகவே இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே துவைத விற்பி தான், இறைவனை தவிர.
அப்பேற்பட்டதான துவைத விற்த்தியில இருக்கிறதுனால பயம் இருந்துட்டே இருக்கும், சந்தேகம் இருந்துட்டே இருக்கும். இதனோட பை ப்ராடக்ட்ஸ். இந்த பயமும் சந்தேகம் போனா மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு நிம்மதியா சந்தோஷமா வாழ முடியும். இந்த பயமும் சந்தேகம் போனோம்னா ஞானம் சம்பாதிச்சுக்கணும். ஞானம் சம்பாதிச்சுட்டா ஞானிக்கு பேரு தான் முக்தன், மோக்ஷன். அவனுக்கு தான் மோட்சம் அல்லது முக்தி. சும்மா யாக யத்னாதிகளை பண்ண சாயுஜம் பண்ணேன் அவளுக்கு சாயுஜம் கிடைச்சிடும் அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் ஒரு நம்பிக்கை, அவ்வளவுதான். ரியாலிட்டி பார்க்குற நேரத்துல இப்படி வரும். ஆகவே மரணத்தையும் பயப்படக்கூடாது, மரணத்தை சந்தோஷத்தோட ஏத்துக்கணும் அப்படிங்கிறதான தைரியத்தை நம்மளுடைய இந்த சூத்திரங்கள்லாம் கொடுக்கறது. என்னைக்கானாலும் நடக்க வேண்டியது விஷயம்தான். ஒரே ஒரு கண்டிஷன், யாதனை அனுபவிச்சு மரணம் அடையக்கூடாது, துக்கத்துல இறந்து போகக்கூடாது. இதெல்லாம் அடுத்த ஜென்மாவை ரொம்ப படுத்தும். நான் முன்னாடியே சொல்லி கொடுத்துருக்கேன் 4 விஷயங்களை. ஒரு மனுஷனுடைய மனசு எங்கெல்லாம் போக இப்படிலாம் இருக்குங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் அடுத்த ஜென்மாவை அமைய போறது. அது இல்லாமல் இருக்கிறதுக்கு இறைவனுடைய அனுகிரகம் தேவை. அப்ப இறைவன்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணணும். அனாயாசேன மரணம் வினா தைன்யேன ஜீவிதம் மரண சமயே தவ பாத தர்சனம் தேகிமே பரமாத்மனே. வைஷ்ணவம் விஷ்ணுவோட பேரை சொல்லிக்கிட்டும், சைவம் சிவனோட பேரை சொல்லட்டும், 6 வேணா சொல்லிக்கிட்டும், பரமாத்மா பரபிரம்ம பரமேஸ்வரனுக்கு பேர் பரமாத்மா. அவங்களுடைய தரிசனம் மரண சமயத்துல கிடைக்கணும். இறந்து போனது அப்புறம் கிடைச்ச பிரயோஜனம் இல்லை, ரொம்ப முன்னாடி கிடைச்சும் பிரயோஜனம் இல்லை. அந்த நேரத்தில் அந்த பர்டிகுலர் டைம்ல எனக்கு கிடைக்கணும். ப்ரூவோர் மத்தியே பிராணம் ஆவேச சமயக் சதம்பரம் புருஷம் உபயதி திவ்யம் பகவான் அர்த்தம் சொல்லிட்டு வர. அப்போ இது ஈஸ்வர உபாஜா சர்டிஃபைடு மந்திரம், சந்தேகப்படுறதுக்கே இல்லை. மனிதன் சொன்னா கூட சந்தேகப்படலாம். முன்னாடியா படிச்சோட மனுஷ புரோக்தம் ஈஸ்வர புரோக்தம்னு. அப்போ இந்த மந்திரத்தை ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்தது பிது தேவதைகளை எல்லாம் திருப்திப்படுத்தக்கூடியதான ஒரு மந்திரம் இருக்கு. நிறைய டைப் ஆஃப் மந்திரங்கள் இருக்கு. ரொம்ப முக்கியமானவை தேவதாபியா பிதிருப்யச்ச மகா யோகிப்ய ஏவச்ச நமஸ்வதாயை ஸ்வஹாயை நித்தியமேவ நமோ நமஹ. இந்த மந்திரத்தை சொல்லிக்கிறேன். இனி ஒரு மந்திரம், அகிலான் அபராதான்மே சமஸ்ஸ கருணாநிதே பிரசீத மத்குரோநாத ஜனகாய நமோ நமஹ. இந்த ஜனகன் அதாவது வம்சவிருத்தி செய்யக்கூடியவன், பித்ருக்கு இனி ஒரு பேர் தான் ஜனகன். அப்ப ஜனகலோகம் அப்படிங்கிறத ஒரு லோகம் இருக்கு. சுவர்லோகம், மகர்லோகம், ஜனோலோகம், தபோலோகம், சத்தியலோகம் அப்படி சொன்னோம் இல்லையா. அந்த ஜனோலோகம் ஒன்று இருக்கு. இங்கதான் பிதிர்லோகம், பிதர்கள், பிதிர் தேவதைகள் 13 பேர். அவ இங்கதான் உட்காந்துட்டு பிதிர் காரியங்கள் எல்லாம் கவனிச்சுட்டு வரா. பிதிர்லோகத்துல எப்படியெல்லாம் என்னெல்லாம் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் பண்ணணும், என்னெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரணும், யாருக்கெல்லாம் ப்ரொமோஷன் லிஸ்ட்ல இருக்கா, யாருக்கெல்லாம் அடுத்தது எந்த லோகத்துக்கு போவா, எல்லா அவார்டு ஃபுல் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துக்கிறது இவ்வாறு. ஒரு குடும்பங்கள்ல அவங்களுடைய சேர்ந்ததான பந்து மித்ராதிகள் பூலோகத்துல வாழ்ந்து வரார்கள். அவங்களுடைய வீட்டில் நல்லது கெட்டது நடக்கிற நேரத்தில் அவளை இன்வைட் பண்றா. இன்வைட் பண்ற டைம்ல எஸ்காட்டோடு 2 பக்கம் எஸ்காட்டோட 2 பக்கம் அவங்களை நல்ல செக்யூரிட்டியோட கூட்டிட்டு போறதுக்கு, பிதற்கள் தனியாக வரதுக்கு அதிகாரம் இல்லை, வரவும் முடியாது. எப்பவுமே எஸ்காட் தேவைவாள். அவள் இந்த எஸ்காட் சிஸ்டத்துல யாராவது கூட்டின்னு அரவணைச்சு கூட்டின்னு காரியங்களை பண்ணி முடிச்சு அனுகிரகம் பண்ணி அப்படியே திருப்பி கூட்டிட்டு போயிடுவான். இது ஒரு விதி இருக்கு. அப்போ இப்பேற்பட்டதான இந்த ஜனோலோகத்தில் இருக்கக்கூடியதான சமஸ்த பிதர்கள் ஞாதா அஜ்ஞாதம், தெரிஞ்ச பிதர்களும் தெரியாத பிதர்களும் இருக்கா. தெரியாத பிதர்கள்லாம் சகாருணிக பிதர்கள்ங்கிறதான கேட்டகரியில் வந்துடும். தெரிஞ்ச பிதர்கள் வசுருத்ர ஆதித்ய, அதாவது பிதாமக பிரபிதாமகன், இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடியதான 6 செட்டு. இவாள்லாம் தான் நம்ம பிதர்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்குள்ளதான சக்தி அதிகாரம் உண்டு. ப்ரொவைடர் அவ நல்ல நிலையில் இருந்தாளானா, அவ கெட்ட நிலையில் இருக்கா அப்படின்னா ஒரு நாளைக்கு அனுகிரகம் பண்ண மாட்டா, ஒரு வேளை சாபம் போடவும் செய்வாள். அப்ப அவளுக்கு அவளை அந்த கெட்ட நிலையிலிருந்து உத்தாரணம் பண்ணி நல்ல சத்கதிக்கு நல்ல பிதர்களாக்கி கொடுக்க வேண்டியதான பொறுமை பூலோகத்துல இருக்கிறவா. ஜெனரலா பிதர்களுடைய சாபம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, பிதர் சொத்தை அனுபவிக்கிறவன் அந்த பிதர்களுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுக்கல அப்படின்னா, பிண்ட தானம்னு பேரு இருக்கு, திலோதானம்னு பேரு, உதக தானம்னு பேரு. தானத்துக்கு தர்மத்துக்கு வித்தியாசம் தெரியுமில்லவா. அதனால கொடுக்க வேண்டியதான கடமை நமக்கு இருக்கு என்பதனால தாராளமாக மனப்பூர்வ சந்தோஷமாக இந்த காரியங்களை பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. நம்மளுடைய உடம்பு சத்தியத்துல புனிதமானது. ஆனா பலவிதமான தோஷங்கள், அஜ்ஞானம், கர்ம வாசனை இதெல்லாம் இருப்பதனால 2 நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறதான வேஸ்ட் டிஸ்சார்ஜஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால அசுத்தமும், அப்புறமா ரொம்ப ஒன்றுக்கு உதவாத்த ஒரு உடம்பு அப்படின்னா நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கோம், நினைச்சுட்டு இருக்கோம். அது தப்பு. நம்ம உடம்பு பரம புனிதமான ஒரு சொத்து, இறைவனுடைய சொத்து, தாய் தந்தைகளுடைய சொத்து, இந்த பரம்பரை, இந்த பிதர்களுடைய சொத்து இந்த உடம்பு. அந்த உடம்ப 40 சம்ஸ்காரங்கள் வழியாக ரிஃபைன் பண்ணி எடுத்திருக்கா, பரிசுத்தம் பண்ணி எடுத்திருக்கா.
எதுக்காக, எந்த எண்ணத்தோடு இதெல்லாம் பண்றா? உடம்பு என்பது வந்து சக்தி, ஜீவன் என்பது வந்து சிவன். சக்தி சிவனிடம் ஐக்கியமாகிறான், பிரகிருதி புருஷனோட ஐக்கியமாகிறது, அஜ்ஞானி ஞானியோட ஐக்கியமாகி ஞான அந்த பெருக்குல லயமாகி விடுகிறான். இதுதானே மனுஷனுடைய ஜென்மாவினுடைய ரகசியமே. அதனால மனிதன் தன்னுடைய உடம்பை சிறு வயசிலிருந்தே மரண நாள் வரைக்கும் வளர்த்து வருகிறான். 2 வளர்ப்பு உண்டு. ஒன்று வெளியே எக்ஸ்டீரியர் ஃபிட்டிங்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ஸு, இன்னொன்று வந்து இன்டீரியர் ஃபிட்டிங்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ஸு. வெளியில வந்து நம்ம வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி பாடி எல்லாம் பில்டப் பண்ணி இப்படி இருக்கிறதுல இதில் ஒரு கதை. இதெல்லாம் சாஸ்வதம் கிடையாது, இதெல்லாம் போயிடும். இன்டர்னல் பியூட்டின்னு ஒன்று இருக்கு. இன்டர்னல் பியூட்டியை தான் இறைவன் விரும்புவார். ஏன்னா இறைவன் இன்டர்னலா உட்காந்துருக்கார், உள்ளுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கார், வெளியே இறைவன் உட்காந்துருக்கிறது. அவாவாடு ஒவ்வொரு ஜீவராசிகளுடைய ஹிருதயவத்மத்துக்குள்ளேயும் இறைவன் உட்காந்துருக்கார். ஹிருதயம் சாப்பியதோ முகம் அதோ நிஷ்டா விதஸ்தியாந்தேனாபியாம் உபரி திஷ்டதி புருஷத்துல. ஆகவே இந்த பரபிரம்ம பரமாத்மா அப்படிங்கிறதான தத்துவம் நம்ம உடம்புக்கு உள்ள உட்காந்து இருக்கிறதுனால நம்ம உள்ள வந்து இன்டீரியர் ரொம்ப சுத்தமா வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அது மனசுத்தி, ஆத்மசுத்தி. வெளியில் இருக்கிறது வந்து சரீர சுத்தி. அப்போ என்ன நடக்கிறது? இவ்வளவு புனிதமாக நம்ம வந்து பலவிதமான சம்ஸ்காரங்களை பண்ணி பிறந்த 10வது நாள்லேருந்து உதகசாந்தி பண்ணி சுத்தம் பண்ணி கிரகசுத்தி எல்லாம் பண்ணி பேரை சூட்டி அந்த குழந்தைக்கு அது படிப்படியாக 3வது மாசத்துல க்ஷேத்திர தரிசனம் பண்ணி அது வரைக்கும் பக்ஷி பாதைங்கிறதான ஒரு பாதை ஏற்படும். வெளியில் போனா ரொம்ப ஆர்வத்தோட நல்ல அன்போட ஒரு குழந்தைய வளர்த்தி வந்து அந்த ஓரோ ஸ்டேஜிலுக்கும் அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கொடுத்து வளர்த்து வந்து எதுக்கு அப்படின்னா சக்தியை சிவனிடம் சேர்க்கறதுக்கு. அப்போ ஜீவன் குடிகொண்டதான இந்த உடம்பு ஜீவன் சரீரத்திலிருந்து விட்டு வெளியே வந்ததும் இது வந்து கீழே விழுந்துடுறது. ஆனா இது எண்ண பொருள், இது ஹோமத்துக்கு உபயோகப்படுத்தக்கூடியதான ஒரு எண்ண தாது. இந்த எண்ணம் எல்லாருக்கும் இருக்கணும். அப்ப நம்ம வந்து நம்ம உடம்பை வந்து பொல்யூட் பண்ண மாட்டோம், நாசத்துக்கு கொண்டு விட மாட்டோம், நன்னா பராமரிச்சு வருவோம் நம்ம உடம்பை. நம்மளுடைய உடம்பு தெய்வத்துடைய சொத்து, சக்தி சிவனிடம் சேர்க்கறதுக்கு எப்படி ரெஸ்பான்சிபிளோ அது மாதிரி நம்மளுடைய இந்த உடம்பை வந்து யட்னேஸ்வரனான பரபிரம்ம பரமேஸ்வரன் மகாவிஷ்ணு ஸ்வரூபமாக இருக்கிறதான அந்த யட்ன தேவதைக்கு கொடுக்க வேண்டியதான ஒரு சொத்து இது. அப்ப இந்த சொத்தை வந்து ரொம்ப நல்லா பியூட்டிஃபுல்லா பராமரிச்சு கொண்டு வரணும். இந்த சொத்துக்கு தேவை என்ன அப்படின்னா எக்ஸ்டர்னல் பியூட்டி, எக்ஸ்டர்னல் நீட்னஸ் இதெல்லாம் விட்டுருங்கோ, உள்ள இருக்கிறதான ஒரு நீட்னஸை கொண்டு வரணும். அதுக்கு 4 மார்க்கத்தை சொல்லி இருக்கு. என்னெல்லாம் அப்படின்னா நாம ஜபம், தியானம், லீலா, தாமம். இந்த 4 மார்க்கங்கள் வழியாக நம்மளுடைய உடம்பையும் மனசையும் ஆத்மாவையும் சுத்திப்படுத்தி பொக்கிஷமாக்கி வச்சுண்டு ஒரு ஹோமத்துக்கு ரொம்ப முக்கியம் நெய், ஆஜ்யம். நெய் தான் ஒரு ஹோமத்துக்கு ரொம்ப 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 முக்கியம். நீங்க எதை வேணா இதுல அவிசா போடலாம், இருந்தாலும் நெய் இல்லாம நெய்யை சேர்த்து நெய்யை கலந்து நெய்யோட இப்படி எல்லாம் தான் அதனுடைய ஹோமத்தினுடைய எல்லா விதிகளுமே. எந்த கர்மால ஹோமம் பண்ணாமலும் அப்படிதான் இருக்கும். அதுபோலதான் அவ்வளவு பவித்திரமான இந்த உடம்பை நம்ம வந்து வளர்த்தின்னு வர்றது. இந்த 4 மார்க்கங்கள்ல உடம்பை வளர்த்தணும். ஒண்ணு வந்து இறைவனுடைய திருநாமங்களை சொல்லி 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 ஒவ்வொரு அணுவையும் சுத்திப்படுத்தி வச்சுக்கணும். 2வது தியானம் பண்ணி பகவானை இறைவனுடைய திவ்ய ரூபங்களை தியானம் பண்ணி மகாஜனங்களுடைய குருக்களுடைய இந்த ஸ்மிருதிகாரகர்கள், சப்த ரிஷிகள், கோத்திர ரிஷி, குலகுரு இவாளையெல்லாம் தியானம் பண்ணி நம்மளுடைய உடம்பை வந்து பரிசுத்தம் பண்ணி வச்சுட்டு விடணும், ஸ்படிகமாக்கி வச்சுக்கணும். அடுத்தது லீலா வைபவம், பகவானுடைய விபூதி விஸ்தார மார்க்கபேத சாமரஸ்யங்கள் ஏராளமாக இருக்கு. இன்னைக்கு 18 36 புராணங்கள்லையும் சதுர்வேதங்களிலையும் கீதை, இதிகாச புராணம், பாகவதம், பலவிதமான ஸ்தோத்திரங்கள், உபனிஷத்துக்கள், சம்ஹிதங்கள், பாடல்கள், நாமம், இது எல்லாத்துலையும் பகவானோட லீலா வினோதங்களை வைபவங்களை வர்ணிச்சுன்னு வரா. அதை கேட்டு 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 நம்மளுடைய பிளட்டை பியூரிஃபை பண்ணணும். எப்படி இந்த கிட்னி அடிச்சு போன வாழை வந்து பிளட் பியூரிஃபிகேஷன் கொண்டு போட்டு ரீஎக்ஸ்சேஞ்ச் பண்ணி விடுறாளோ, டயாலிசிஸ் பண்ணி, அதே மாதிரி பகவானுடைய சத் விஷயங்களை கேட்டு 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 உடம்பை வந்து அவ்வளோ பரிசுத்தமாக்கி வச்சுக்கணும். நம்ம உடம்பு அவ்வளோ வேல்யூபிள். நம்ம உடம்போட வேல்யூ தெரிஞ்சுக்கணுமான ஏதாவது ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஏதாவது ஒரு பார்ட் சேஞ்ச் பண்ண சொன்னா பிறகு கொடுப்பார் பில் 8-10 லட்சம் ரூபாய் எடுக்கும். அப்போதான் தெரியும் ஓரோ பார்ட்டுக்கும் இவ்வளோ வேல்யூவா அப்படின்னு. கோடிக்கணக்கான மதிப்பு வரும் நம்ம உடம்புக்கு. எக்ஸ்டர்னல் வேர்ல்டு, நம்ம இன்டர்னல் வேர்ல்டில் அதை விட பியூட்டி. ஆகவே பகவானுடைய திவ்யமான சரித்திரங்களை எல்லாம் கேட்டு மகிழ்ந்து பகவானுடைய படைப்பில் இருக்கிறதான ரகசியங்களையும் ஆச்சரியப்படக்கூடியதான விஷயங்களை எல்லாம் பார்த்து 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 அவ்வளவு பவித்திரமாகணும். கடைசியில 4வது தாமம், தீர்த்த யாத்திரை பண்ணணும். புண்ணிய ஸ்தலங்களை விசிட் பண்ணி இந்த சரீரத்தை நேர தூக்கினது. ரதம், இந்த சரீரம்ங்கிறது ரதம். அந்த ரதத்தை ஓட்டுறவன் வந்து ஜீவாத்மா.
அப்ப இந்த ஜீவாத்மா வந்து இந்த ரதத்தை ஓட்டி 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 புண்ணியக்ஷேத்திரங்கள் எல்லாம் தரிசனம் பண்ணணும். பகவான் எங்கெங்கெல்லாம் குடிகொள்றாரோ விசேஷமான இடங்கள், பகவான் எல்லா இடத்துலயும் இருக்கார். விசேஷ ரூபத்துல குடிகொள்ற இடத்துக்கு பேரு விக்கிரகம், குடிகொள்ற இடத்துக்கு கோவில்னு பேரு. சிதம்பரம், இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள், பேறு பெற்ற ஸ்தலங்கள், பாடல் பெற்ற ஸ்தலங்கள், புண்ணிய நதிகள் ஸ்நானம், எந்தெந்த ஊர்ல எல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கும். பாரத தேசத்துல இல்லாத வேற எந்த உலகத்துல எங்கேயும் இல்லை. அதனால பாரத தேசத்தை மட்டுமே சுத்தி வந்தா போதும். அதை சுத்தி எல்லாம் இருக்கு. அருணாச்சல பரிக்கிரமம், நர்மதா நதி பரிக்கிரமம், மானசரோவர பரிக்கிரமம், கைலாச பரிக்கிரமம், கோவில்கள்ல பரிக்கிரமம், இப்படி பலவிதமான கோவில்களுக்கு புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு எல்லாம் தீர்த்த யாத்திரை போய் பாதங்கள் வழியாக நம்மளுடைய சர்வவிதமான பாவங்களையும் தீர்த்து இந்த உடம்ப பரிசுத்தமான ஒரு ஹோமத்துக்கு உதவக்கூடியதான பொருளாக்கி வைக்கணும். பரிசுத்தமான அந்த பரமாத்மா யத்ன புருஷனுக்கு கடைசி நாள் அன்னைக்கு மாறுல நெருப்பை ஏற்றி படிப்படிப்படியாக உடம்பு பூராவும் தகனம் பண்ணி விடுறார்கள். இது வந்து மகாவிஷ்ணுங்கிறதான யத்ன புருஷனுக்கு நம்மளால கொடுக்கக்கூடிய கடைசி கிஃப்ட். இந்த சரீரத்தினால எத்தனை எல்லாம் பாவங்கள் பண்ணாலும் அத்தனை பாவத்தையும் மந்திரத்தினால போக்க முடியும். சஞ்சித பாப விநாசகலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம். சிவலிங்கத்துல வந்து ஒரு வில்வார்ச்சனை போட்டாலே நம்மளுடைய சஞ்சித பாவம் பூராவுமே கடைஞ்சு போயிடும். சஞ்சிதம் போயிடுத்துனா பிராரப்தத்தை அனுபவிக்க தான் பிறந்திருக்கோமே, எந்த ஒன்றும் பண்ண வழி இல்லை, அதை அனுபவிச்சுட்டு போகும். ஆனா இனியும் வரப்போறதுக்குள்ள எல்லாத்தையும் கட்டி விட்டுனா ஃப்ரீ ஆயாச்சு. எல்லா விதமான பாதையிலிருந்தும் வெளியில் வந்தாச்சு. இப்போ ஃப்ரீ. அந்த ஃப்ரீ தத்துவத்துக்கு பேர் தானே மோட்ச முக்தி. அப்பேற்பட்டதான அண்டர்ஸ்டாண்டிங்கோட இந்த உடம்பை கடைசி நாளன்னைக்கு எல்லா விதமான ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணி, பிராமணனுக்கு அவனோட வேஷம், பிராமணிக்கு அவளோட வேஷம், சுமங்கலிக்கு அவளோட வேஷம், இப்படி எந்தெந்த வர்ணாசிரமங்கள்ல எந்தெந்த சில பேர் உட்காந்து கூட்டிட்டு போவா, சில பேர் படுத்து கூட்டிட்டு போவா, சில பேர் முகத்தை மூடி கூட்டிட்டு போவா, சில பேர் முகத்தை திறந்து போட்டு கூட்டிட்டு போவா, எப்படி இல்லாமோ மொத்தத்துல ரொம்ப அழகுபடுத்தி கூட்டிட்டு போய் இந்த பொருளை பகவானே நான் உங்ககிட்டே ஒப்படைச்சிருக்கேன், இந்த உடம்புனாலதான் எனக்கு ஞானம் வந்தது, இந்த உடம்பத்தான் நான் இவ்வளவு நாளா யூஸ் பண்ணினேன், உன்னுடைய நாமத்தை ஜபிக்கிறதுக்கும் உன்னோட உருவத்தை தியானம் செய்யறதுக்கும் உன்னுடைய சுகீர்த்தனங்களை என் காதால கேட்டு மகிழ்ந்து பலவிதமான சொற்பொழிவுகளை கேட்டு கண்ணிலேந்து தாரதாரியாக ஆனந்த கண்ணீர் கொட்டத்துக்கு காரணமான இந்த உடம்பு பலவிதமான புண்ணியக்ஷேத்திரங்கள் நீ வாசம் செய்யக்கூடியதா உன்னுடைய சக்தி பீடங்கள்ல வந்து நடந்து வந்து உன்னை பார்த்து அவ்வளவு புனிதமான ஒரு பழம், இது ஞானப்பழமான இந்த சரீரத்தை வந்து நான் உனக்கே சமர்ப்பணம் செய்திருக்கேன். இந்த வாரு நான் ஃப்ரீ, எங்க ஒரு அட்டாச்மெண்ட் கிடையாது, ஒரு பிலாங்கிங்ஸ் கிடையாது, ஒரு அஜ்ஞானம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் சுத்தமான ஆளாச்சு. நான் என்னெல்லாம் பண்ணி இந்த உடம்ப வளர்த்தி சுத்தப்படுத்தி வச்சிருந்தோம், அந்த சுத்தமான உடம்பை அவன் கூட்டு கொடுத்துட்டேன், வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கறது. இதைத்தான் ஒரு மனுஷன் பிறந்து வளர்ந்து நல்ல விதத்துல ஞானத்தை கற்று அதை பிரயோகம் பண்ணிட்டு வாழ்க்கையை நடத்த வேண்டியதான வழிமுறை. அப்படி இதெல்லாம் சொல்லி இருக்கிறதான விஷயம் எப்படின்னா, வேதத்துல அங்கங்க பலவிதமாக எல்லாம் சொல்லியிருப்பான். அதை எல்லாத்தையுமா கூட்டி திரட்டி தர்மசாஸ்திரங்கிறது உருவாக்குறாரு. தர்மசாஸ்திரங்கள் தான் ஸ்மிருதிகள் எல்லாமே. அந்த தர்மசாஸ்திரத்துடைய சம்ஷேபமாக ரொம்ப முக்கியமான விஷயங்களை சொல்லக்கூடியதான 40 சம்ஸ்காரமா அதை குறைச்சிண்டு, அதுலேயும் ஷோட சம்ஸ்காரம் 16 ரொம்ப முக்கியமான சம்ஸ்காரங்கள், அட்லீஸ்ட் 2 சம்ஸ்காரங்கள், ஒன்று பிறவி, ஒன்று அந்தியஷ்டி மரணம், இப்படி எல்லாம் பண்ணி சுத்தமான ஒரு நல்ல ஒரு பிரயாணம் இந்த ஜீவாத்மாவுக்கு சரீரத்தினுடைய உதவியினால பல சத்விஷயங்களை தெரிஞ்சுட்டு பல புண்ணியாத்மாக்களை தரிசனம் பண்ண முடிஞ்சு அவங்களுடைய பரிபூர்ண அனுகிரக ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு, ரொம்ப பெரிய விஷயம் என்ன தெரியுமா, தாய் தந்தைக்கு பணிவிடை செய்யக்கூடியதான ஒரு சேவகனாகவும் மந்திரோபதேசம் பண்ணினதான சத்குருவுக்கு ஒரு சேவகனாகவும் இருக்கக்கூடியதான பாக்கியம் கிடைச்சிருக்கு இந்த உடம்புக்கு. இதை விட பெருசு இருக்கு உலகத்துல. அப்பேற்பட்ட தெய்வங்கள் கூட பார்வதி பரமேஸ்வரன் காலில் போய் விடுறாள். ஆகவே இந்த உடம்பு அவ்வளவு பரிசுத்தமான உடம்பு அப்படிங்கிறத பாவனை நாம கொண்டு வந்துக்கலாம். சப்போஸ் நம்மளால அந்த விசார விகாரம் ஒன்றும் வரதில்லை, அந்த கன்விக்ஷன் நமக்கு இல்லை அப்படின்னா இந்த கர்த்தா என்ன பண்ண போறார், அவரு சுத்தம் பண்ணுவார் இந்த உடம்பை, வேற வழி இல்லை. சோ முதல்ல சொன்னதா அந்த பார்ட்ல முதல்ல வந்து கர்த்தா என்ன பண்ண, கர்த்தாவுக்கு எல்லாம் முன்னாடியே உயிரோடு இருக்கிற காலத்திலேயே இறந்து போகக்கூடியவள் முன்னாடியே அவளுக்கு ஒரு லட்சணம் தெரியும். பகவான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கார், சாஸ்திரங்களும் விதிச்சிருக்கு, ஒரு ஆத்மாவும் முன்னாடியே நோட்டீஸ் தராம அந்த பாடியை விட்டு போகாது. அப்ப ஏதோ ஒரு அறிகுறி கிடைக்கும் நமக்கு, ஆனா அதை ரெக்கக்னைஸ் பண்ணி அதை டீகோட் பண்ணி அதுல எது சத்தியம் எது போய், எதை நம்பலாம் எதை நம்ப வேண்டாம், இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்லாம் புரியறதுக்குள்ளதான கெப்பாசிட்டி இந்த காலத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு இல்லைங்கிறதுனால்தான் அது விட்டு போறது, வேற ஒன்றும் இல்லை. யாரும் ஏமாத்துறது கிடையாது. ஜீவாத்மா முன்னாடியே சொல்லிடும்,
என்னோட டைம் ஆயிட்டு இருக்கு, நான் இங்க இந்த விட போறேன், இந்த வீடு விட்டு காலி பண்ண போறேன் அப்படின்னு. அது சத்தியம். இது அப்படி முன்னாடியே சொல்லி கொடுக்கும். இந்த விஷயங்கள் நம்ம அலட்சியப்படுத்துறதுனால சம்டைம் என்ன அது பாதரேஷன் பண்ண மாட்டோம், விடும், அதை கவனிக்கிறது. அதெல்லாம் விட்டு எல்லா விதமான பிராயஸ்தங்களே பண்ண வேண்டும். உயிர் இருக்கிற காலத்திலே பிராயஸ்தம் பண்ணி தான தர்மாதிகளை எல்லாம் கொடுத்து சரீரத்தை சுத்தி பண்ணதுக்கு அப்புறமா தேவையில்லாம எந்த பேச்சும் பேசாம பகவானுடைய திருவன்றம் ஊர்தபுன்றம் ஏதாவது ஒண்ணு போட்டுண்டு, நெத்தியில பால் நெத்தி இருக்கக்கூடாது போட்டுண்டு, வைஷ்ணவர்கள் அவளுக்கு ஊர்தபுன்றம் திருமண், அது பால் திருமண் சொல்லி ஒன்று போடுவா, அந்த வெள்ளை கலர் இருக்கிறதா அது மட்டுமா. ஏன்னா குங்குமம் வந்து கொடுத்து அப்படின்னா அம்பாள் தாயார் அதோட மிக்ஸ் பண்றா அப்படிங்கிறது அது மங்களகரமான விஷயம் அப்படிங்கிறதுனால இது இறந்து போன சரீரத்தில் போடுற நேரத்தில் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஃபுல்லாக போட்டுக்கலாம். என்னென்ன கலர் இருக்கோ எல்லாம் போட்டுக்கலாம், தப்பில்லை. சர்வ தேவதைகளே அதுக்குள்ள குடிக்கொள்றாங்க. ஒரு சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இறந்து போற நேரத்தில் ருத்ராட்ச மாலை, துளசி மாலை, ஸ்படிகம், பகவானுடைய உத்தமமான சின்னங்கள், இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் அணிந்து கொண்டு, உபவீதம், சுமங்கல்யாபரணம் இதையெல்லாம் அணிந்து கொண்டு மரணம் ஏற்பட்டா அவங்களுக்கு நிச்சயமாக சத்கதியும் பரலோக பிராப்தியில முக்தியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி நல்ல ஒரு திலகம் ஏதாவது போட்டு உடம்பு பூராவும் பஸ்மம் வாரி பூசிண்டு பஞ்சாட்சரம் அல்லது ஷடாட்சரம் அல்லது அஷ்டாட்சரம், துவாதசாட்சரம், நவாட்சரி, பஞ்சதசாட்சரி போன்றதான மகாசக்தி வாழ்ந்தான மந்திரங்களை உச்சாரணம் பண்ணிண்டு வேணமான சாப்பாடை தவிர்க்கலாம். கிருஷ்ணாச்சரணம்னு பேர் இருக்கு. சாப்பாடெல்லாம் தவிர்த்து தெரிஞ்சு புரிஞ்சு சந்தோஷமா ஒத்துண்டு மரணத்துக்கிட்ட கீழடங்கிண்டு நல்லா பகவத் தரிசனத்தோட கடைசி மூச்சை வாங்கி பிரயாணம் பண்ணலாம். இது வழிமுறை. இது திருப்தியாக இறந்து போனது மங்கள சாவுன்னு பேருது. மங்களகரமாக முடியறது விஷயம். ஒன்றும் ஆர்ப்பாட அட்டகாசம் ஒன்றும் கிடையாது. மேலே கீழே எல்லாம் எலக்ட்ரிக் லைன் போற மாதிரி கண்ட இடத்துலையும் அத்தி இதெல்லாம் குத்தி எங்கேயோ படுத்துட்டு போதை இல்லாமல் இப்படிலாம் இல்லாமல் சுகல சௌபாகியங்களோட புத்திர பௌத்திராதி குடும்பத்தில் இருக்கிறவா எல்லாரும் கண் முன்னாடி பார்த்துட்டு போறதுக்கு பேர் தான் உத்தமமான பிரயாணம். பிராயஷ்சித்தம் ரொம்ப முக்கியமானது. பிராயஷ்சித்தத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அத எஜமானஹா ஸ்நாத்வா புன்றம் திருத்வா சரீர சுத்தர்த்தம் புண்ணியாகம் கிருத்வா துளசி தீர்த்தம் சாலக்கிராம தீர்த்தம் கங்கா தீர்த்தம் பிராசன புரோக்ஷணாபியாம் சுத்தி கிருத்வா. நம்ம சொன்னதெல்லாம் இப்போ சம்ஸ்கிருத மந்திர வடிவமாக இருக்கு. வரணும் சுத்தி கிருத்வா. அப்புறமா சிவ விஷ்ணாலே நதி தீரே பிராமண சபாயாம் வா பரிஷத் சுஜான பூர்வகம். முன்னாடி அவளை தெரிவிக்கணுமா கோவில் அத்தாரிட்டிஸ்ட, கிராமத்தில் இருக்கிறதான பிரமாணிகள்கிட்ட, பிராமண சபையில இங்க எல்லாம் சொல்லி தெரிவிக்கணும். நான் இந்த மாதிரி என்னுடைய கடைசி காலம் விட்டது, நான் இனி எனக்கு இந்த உலகத்துக்கு தொடர்பு கிடையாது, நான் சன்னியாச தர்மம்ங்கிறதான கடைசி என்னுடைய பிரயாண காலத்தில் இருந்துட்டு இருக்கேன் இப்போ அப்படின்னு அவள் முன்னாடியே தெரிவிச்சு அவளுடைய அனுவாதம், அவளுடைய எல்லாருடைய சப்போர்ட் வாங்கிக்கிறான். நான் இறந்து போனதுக்கு அப்புறமா தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் வாங்கோ. சாதாரணமா மரணத்துக்கு யாரும் இன்வைட் பண்ண மாட்டான், கல்யாணம் கார்த்திகளுக்கு எல்லாம் தான் இன்வைட் பண்ணுவான். ஆனா மனசு திறந்து எஸ்பெஷலி இந்த காலத்துல முன்னாடியே எல்லார்ட்டையும் கூப்பிட்டு சொல்லிடணும். அது பாரு, எங்க ஆத்துல இருக்கிறவாளுக்கு உடம்பு சரியில்லை, இல்லைன்னா அவளுக்கு வசதி இல்லை, அல்ல அவளுக்கு வேற ஏதோ இதெல்லாம் இருக்கா. அதனால நீங்க எல்லாமா சேர்ந்து ஹெல்ப் பண்ணி என்னோட பிரயாணத்தை மங்களகரமாக்கி மாற்ற, நீங்கள் அமங்கலத்தை மங்களமாக்கி மாற்ற வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு. முன்னாடி காலத்துல எல்லாமே இந்த ஒரு கம்யூனிட்டி ரிலேட்டட் தானே. ஒரு கிராமத்தை பகுச்சாராலையும் வாழ முடியாது. கிராமத்துல நல்லது கட்டத்துக்கு இணைந்துதான் வாழ்ந்தாக வேண்டும். பகிஷ்காரம் பண்ணிடுவா இல்லைன்னா. அப்ப இவாட்டெல்லாம் முன்னாடியே சொல்லியாச்சுன்னா எல்லாம் ரெடி ஆயிடுவா. ஒன்னும் கவலை இல்லை, நீங்க தைரியமா இருங்கோ, நாங்க பாத்துக்கிறோம், ஒரு பிரச்சனை இல்லை, மங்களகரமா சந்தோஷமா போயிட்டு வாங்க, நாங்க இருக்கோம், எங்க எல்லாரும் ஞாதிகள் இருக்கா, சம்பந்திகள் இருக்கா, பந்துமித்ராதிகள் இருக்கா, நாங்க எல்லாமே சேர்ந்து பாத்துக்கிறோம், நீங்க தைரியமா போயிட்டு வாங்க அப்படின்னு வழி அனுப்புவார். எவ்வளவு சந்தோஷமா போகும் ஜீவன் அந்த உடம்பு விட்டு. ஆகவே வாருண ஸ்நானேன சக்தோ ஆபோஹிஷ்டாதி அபிமந்திரைஹி, ஆபோஹிஷ்டாதி மந்திரங்கள், ஆபோஹிஷ்டாம யோபுஹத்தான ஊர்ஜே ததாதனா மகேரணாய சக்ஷசேயோவ சிவதமோ ரசஸ்த வாஜயதேனஹ உஷதீரிவ மாதரஹ தஸ்மா அரங்க மாமவஹாய சக்ஷயாய ஜின்னுதா ஆபோ ஜனேதாஜனஹ ஓம் பூர்பவசோ அப்படின்னு ஆபோஹிஷ்டாதி மகாமந்திரங்கள் எல்லாம் சொல்லி புரோக்ஷணம் பண்றது. ஸ்நானம் குறியாது, குளிச்சுட்டு வா, ஸ்நானம் பண்ணு. அதன் பிறகு அத்தியந்த சக்தியாஸ்ய முமூர்ஷோஹோ புத்திராதிஹி பூர்வோக்தம் சர்வம் காரயித்வா பிராயஸ்தித்தம் காரையேது. இப்படி இருந்ததான இந்த ஜீவாத்மா அந்த சரீரத்தை விட்டு போனதுக்கு அப்புறமா புத்திரனுங்கிறதான கர்த்தா குளிச்சுட்டு ஈரனோட பிராயஸ்தித்தம் இவாளும் பண்ணிக்கலாம், கர்த்தாவும் பண்ணலாம். கர்த்தா எப்ப பண்ணுவான்னா மரணானந்தரம், மரணத்துக்கு முன்னாடி
மரிக்க போறவன் பண்ண வேண்டியதானது. நமஸ்ததசே நமஸ்ததசகா பதகே நமஸ்தகீனாம் புரோகானாம் சக்ஷே அப்படிங்கிற மந்திரம் பண்ணி பிருத்திவே இதி சதஸ்யான் நமஸ்கிருத்யா, இந்த சதஸுக்கு நம்ம இருக்கிறதே ஒரு சதசு தான். சதஸ் அப்படின்னா நம்ம இருக்கிறதான இடம் அப்படின்னு வச்சுக்கலாம். அங்கே இருக்கிற எல்லாருக்கும் பிரகிருதியில் இருக்கிறதான அத்தனை பேருக்கும் நமஸ்காரத்தை பண்ணி அத்தனை பேருடைய அனுகிரகத்தை வாங்கிட்டு சுத்தம் என்ன, நம்மளும் ஏ பார்ட் ஆஃப் பிரகிருதி தானே, பிரகிருதி இருக்கிற ப்ராடக்ட் நம்ம. அதுக்கப்புறமா அச்சேஷேஹே பரிசு பகவத் பாதம் மூலிய சமர்ப்பணி வாங்கி அப்படின்னு முதல்ல ஒரு தட்சிணை கொடுத்து சமாபிராதத்தோடு சேர்த்து கொடுத்துடுறான். அதன் பிறகு என்ன கோத்திரத்தில் பிறந்தவர், என்ன சர்மா அவருடைய பேரு, அதை முமூர் ஷோஹோ மமா மரணப்பட்டதான என்னுடைய அந்த புத்திராதி கர்த்தா சேது மமா பிதுகு இத்தியாதிகி, அது ஆரோவா பிதாவா மாதாவா தாத்தாவா பாட்டியா எல்லாம் அதை சொல்லிக்கிறது. அப்புறமா சங்கல்பத்தில் என்ன வருது அப்படின்னா ஜென்ம ஜென்மாந்தரஸ்யாது ஜென்ம பிரபுத்தே தட்சண பர்யந்தம் பால்யே வயசி கௌமாரே யௌவனே வார்த்தகே ஜாகிரஸ்வப்னாதி சுஷுப்தியாவஸ்தாசு காமக்ரோத லோபமோக மதமத்யாதிபிஹி மனோவியாபாரைஹி ஸ்ரவண ஸ்பர்ஷன தர்சன கிராபண ஸ்ரோத்ர சக்ஷுஜிஹ்வா நாசிகஸ்ய ஞானேந்திரிய வியாபாரைஹி வஜனாதான விஹரணோத்சத்தேஹி வாக்யானி பாத பாயு ஸ்தாரூப கர்மேந்திரிய வியாபாரைச்ச சம்பாவிதானாம் மகாபாதகானாம் அதிபாதகானாம் உபபாதகானாம் மலினீகரணானாம் அபாத்ரீகரணானாம் ஜாதிபிரம்சகரணானாம் ஏவம் பகூனாம் பகுவிதானாம் ஞாதோ அஜ்ஞாதஸ்ச ரகஸ்யத பிரகாசகிருத பிரகாசதஸ்ச சம்பாவிதானாம் சர்வேஷாம் பாபானாம் அபனோதகேஷு பகுஷு பிராயஷ்சித்தேஷு சத்சு ஸ்வரூபதோ அனுஷ்டாது சக்தியவாது தத் பிரதிநிதி காவேரி ஸ்நான ரூப பிராயஷ்சித்தம் பிராமண முகேன அத புரோகித காரயித்தும் யோக்கியதா சித்திம் அனுகிரகானா அப்படி சுக்லாம்பரதம் அப்படி ஆரம்பிக்கும். இது என்ன சொல்லி வந்தா இருப்போம், இதுதான் ரொம்ப முக்கியம். ஜென்மாந்தர சியாது ஜென்ம ஜென்மாந்தரமாக ஜென்ம பிரபிருத்திய ஒரு ஜென்மா எடுத்து இந்த மாதிரி ஜென்மான அந்த ஜென்மாவனுடைய தர்மத்தை ஃபாலோ பண்ணும். அப்ப இந்த ஜென்மா தான் காரணம். எப்பேற்பட்ட குடும்பத்துல யாருடைய வயத்துல என்ன மாதிரி நம்ம பிறந்திருக்கோம் அதுதான் ஜென்ம பிரபிருத்தி ஆகுது. பிறந்து இறக்கிற வரைக்கும் இருக்கிறதான சமயம் அதான் ஜென்மாந்தர பிரபுத்தியை அப்படின்னு வந்திருக்கு. அது வரைக்கும் இருக்கக்கூடியதான தத் பர்யந்தம் பால்யே வயசு கௌமாரே யௌவனே, பால்ய காலம், கௌமார காலம், யௌவன காலம், வார்த்த காலம், இந்த 4 விதமான ஸ்டேஜஸ்லயும் தெரிஞ்சு தெரியாமல் உணர்ந்து உணராமல், அதாவது ஜாகிரத் காலத்துல, சொப்ன காலத்துல, சுஷுப்தியா காலத்துல காமத்தினாலேயும் குரோதத்தினாலேயும் லோபத்தினாலேயும் மோகத்தினாலேயும் மதமாச்சரியங்களாலேயும் காம குரோத லோப மோக மதமாச்சரியாதிபிகி இந்த சம்பந்தமான எல்லா விதமான பாவங்களும் மனோவாக்காய மனசினாலேயும் வாக்குனாலேயும் செஞ்சிருக்கக்கூடியதான வியாபாரேகி பேச்சுவார்த்தைகள், சிரவண ஸ்பர்சன தர்சன ரூபரசகந்தம் பஞ்ச தன்மாத்திரங்கள் வழியாக செஞ்சதான பாவங்கள், இதெல்லாம் அந்த கிரானை மூக்கினால மூந்து பார்த்த பாவம், திசேந்திரியங்கள் வழியாக பண்ணிடுதான பாவங்கள், இதெல்லாம் வாக்பாணி பாத பாயு கர்மேந்திர ஞானேந்திரியங்கள், இது எல்லாம் பண்ணதான பாவங்கள். சம்பாவிதானாம் நாம் செஞ்சிருந்தேனானா, கண்டிப்பா செஞ்சிருப்பார், சந்தேகம் இல்லை, இல்லை எல்லாரும் செஞ்சது ஆனந்தில்ல. சம்பாவிதானாம் மகாபாதகானாம் பெரிய 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 பாவங்கள், அதிபாதகானாம் ரகசியமாக பண்ண பாவங்கள், அதாவது மேட்சிங் பண்ண முடியாத அளவுக்கு அந்த பாவத்தினுடைய வெயிட்டு. சமபாதகானாம் அக்செப்டபிள் சின்ன சின்ன தப்புகள், மேனேஜபிள் தப்புகள் அந்த பாவங்கள். உபபாதகானாம் மேல தெரிஞ்சு தெரியாம, மலினீகரணானாம் பலவிதமான நேச்சுரல் இருக்கிற ஐட்டங்கள் எல்லாம் மலினம் பண்ணியிருப்போம், அந்த எல்லாம் பாவம் தான். அபாத்ரீகரணானாம் அபவித்திரமான வாழ்க்கை, பவித்திரம் இல்லாம எல்லாத்தையும் அபவித்திரம் பண்ணிடுது. ஒரு நல்ல காரியம் நடக்கிறத ஏதாவது கருத்தில் சொன்னா போரும், அது பாவம், அது அபாத்ரீகரணம் ஆகும். அதனால்தான் இந்த தீட்டு இருக்கிறவாள்லாம் மங்கள காரியத்துல வராது போல ஒதுக்கி இருக்கு. அங்க போயிட்டு கேட்பான், ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லா கல்யாணம் வந்துருக்கு, அங்க போயிட்டு ஆமா இவர் போனாரே எப்படி என்ன ஆகுது விசாரிக்குவாங்க திருமணம் நடக்கிற இடத்துல. அதனால நீ சித்த நீ வராதே, உனக்கு தீட்டு வெளியில உட்காரு அப்படின்ட்டா. ஏன்னா ஜனங்களுக்கு எங்க போனா எதை பேசினா எப்படி பேசணும் தெரியாது. என்ன எல்லாரும் இதெல்லாம் படிச்சது கிடையாது, படிச்சவாள் தானே இந்த கண்ட்ரோல் இருக்கும். ஆச்சா அபாத்திரீகரணானாம் ஜாதி பிரம்சகரணானாம், நீ இந்த ஜாதி பெரிய ஜாதி கீழ் ஜாதி இப்படின்னு நிறைய பேரை புஷ்கிருப்பா போட்டுட்டு, ரெண்டாவது எல்லாரும் மனிதர்கள், அத்தனை பேருடைய மனசுக்குள்ளே உடம்புக்குள்ளேயும் அந்த இதயத்துல இறைவன் தான் உட்காந்துருக்காரு. நித்திய சுத்தமான பிராமணன், பகவான் பிராமணன், அவரே சூத்திரனுடைய உடம்புக்குள்ள உட்காந்துருக்காருன்னா இவருக்கு என்ன சூத்திரன் சொல்லி அவனை உத்தரம் பண்ண வேண்டியிருக்கு? எல்லாம் தப்பு. அப்ப இதை தப்புன்னு தெரியும், பிராமணன் தெரிஞ்சுதான் அந்த தப்பெல்லாம் பண்றான்.
அப்புறமா அது ஏத்த குறைச்சல் பார்க்கறது, அதுவும் ஜாதி தான். நல்ல ஜாதி கெட்ட ஜாதியில இருக்க ஜாதி மல்லி இருக்கு. இது எந்த ஜாதிப்பா, 4 டைப் ஆஃப் கத்திரிக்காய் இருந்தா ஒரு வெரைட்டிக்கு ஒரு ஜாதின்னு பேருது. அப்ப ஜாதிங்கிறது குணத்தை பேஸ் பண்ணியும் இருக்கு, கர்மா பேஸ் பண்ணியும் இருக்கு, ஆகிருதியை பொறுத்தும் இருக்கு, எல்லா விதத்திலையும் ஜாதி இருக்கு. ஜாதிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஜாதி பிரம்சகரணானாம் ஏவம் பகுனாம், பலவிதமாக பண்ணினதான பாவங்களும், பகுவிதானாம் ஞானதோ அஜ்ஞானதா, தெரிஞ்சும் தெரியாமலும் பண்ணினதான பாவம், ரகசியதா ரகசியமாக பண்ணின பாவம், பரஸ்யமாக பண்ணின பாவம். இப்போ இந்த ஜோதிஷாஸ்திரத்துல திரிம்சாம்சங்கிறதான ஒரு அம்சம் இருக்கு. திரிம்சாம்சத்தை செவ்வாய் லக்னத்துல உட்காந்துருக்காரு அப்படின்னா பரஸ்யமா என்ன தப்பு பண்ணா பண்ணுவா, பயமே கிடையாது, பூச்சவும் கிடையாது, மானம் அபமானம் ஒத்தும் பயம் கிடையாது. பேட்டிக்கு போட்டி, கண்ட இடத்துலையும் கண்டதையும் பேசுறதுக்கு அவங்களுக்கு நாக்கு உடம்பு எல்லாம் உதைக்கும். அதே நேரம் புதன் உட்காந்துருந்தானே ரொம்ப ரகசியமாக இருக்கும் அவரோட காரியங்கள் எல்லாம், யாருக்கும் தெரிஞ்சுக்க முடியாது. அதனால என்ன சொல்லி வர அப்படின்னா, எல்லா மனித ஜாதிகளுக்கும் தெரிஞ்சும் தெரியாமலும் ரகசியமாகவும் பரஸ்யமாகவும் பாபம் பண்ணி இருக்கிறதுக்கு பலவிதமான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே பிரகாசகான சம்பாவிதானாம் சர்வேஷாம் பாபானாம், எல்லா விதமான பாவங்களும் அபனோதகேஷு பகுஷு பிராயஸ்தித்தேஷு, அது எல்லாத்தையும் நான் இப்போ உணர்ந்து நான் அதுக்கு பிராயஸ்தம் கேட்டுக்கிறேன். என்னுடைய உடம்பினுடைய வாகை, என்னுடைய வாசனையினுடைய பலம், என்னுடைய சிந்தனைகளுடைய வீக்னஸ், இதெல்லாம் தான் என்ன பாவ புண்ணியத்தை செய்ய வச்சது. புண்ணியத்தை பத்தி கவலைப்படுறதுலே. அதனால இந்த பாவங்கள் எல்லாம் சத்சு ஸ்வரூபத்தோ அனுஷ்டாது அசக்கியத்வாது, அசக்கியத்வாதுன்னா பண்ண முடியாத நிலை, உடம்புனாலையும் மனசினாலையும் திரவியத்தினாலையும் எல்லா விதத்திலையும் சோர்ந்து போயிருக்கிறதா நிலை. தத் பிரதிநிதி கரவி, ஏன்னா நான் இறந்து போனோம் இல்லவா, இப்போ எனக்கு பிரதிநிதி வச்சுட்டு தான் அந்த காரியங்கள்லாம் பண்ண வேண்டி இருக்கு. அப்போ இந்த கர்த்தா எங்க அப்பா அதெல்லாம் பண்ணியிருப்பா, எங்க தாத்தா அதெல்லாம் பண்ணியிருப்பா, எங்க அம்மா அதெல்லாம் பண்ணியிருப்பா, ஒருவேளை அதுக்கு பிரதிநிதியாக நான் இருந்து அவளுக்கொசரம் நான் அந்த பிராயஸ்த விதிப்படி இந்த கர்மாவை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஸ்நான ரூபா பிராயஸ்தம் பிராமண முகேனா புரோகிதன் சொல்லி கொடுத்து, வாத்தியார் சொல்லி கொடுத்து, அதுபடி இந்த மகான்களை எல்லாம் பிரத்யட்சமாக சாட்சியாக வைத்துக்கொண்டு நான் இந்த காரியத்தும் இந்த கர்மா பண்றதுக்கு முயற்சி செய்யறேன். அதுக்குள்ளதான யோகியதை எனக்கு நீங்க அனுகிரக ரூபத்துல தாங்கோ, யோகிதா சித்திரஸ்து அப்படின்னு. இது இந்த அனுகிரகம் கிடைச்சதுக்கு அப்புறமா அவர் படிப்படியாக காரியங்கள் போயிட்டு இருக்கும். முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய சிம்பிள் அப்ரோச் என்னன்னா, ஒருத்தர் இறந்து போயிட்டார் அப்படின்னா அவ படுத்தின படுக்கையிலிருந்து பூமி ஸ்பர்சனம் பண்ணும்படி நிலத்துல போடணும். முதல்ல ஒரு வெள்ளை வேஷ்டி இல்லைன்னா வெள்ளை புடவை, எந்த புடவையெல்லாம் பரவாயில்ல, கலரான பரவாயில்ல, விரிச்சிட்டு அதுக்கு மேல இந்த மிருத சரீரத்தை போட்டு முன்முஷு சொல்றாள் படுக்க போட்டு அவளுக்கு தேவையான அளவுக்கு எல்லாம் ப்ராப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு, அப்புறமா ஏன்னா 4 பேர் பார்க்கறத கொஞ்சம் அசிங்கமா இருந்தது அப்படிலாம் நல்லா இருக்காரு. ஸோ அழகா எல்லாம் தேவைப்பட்டு மூஞ்சியெல்லாம் தண்ணியால் தொட்டு தொடச்சி விட்டு கண்ணை மூடி விடணும். தொடச்சி விட்டு அப்புறமா நெத்தியில திலகம் போடணும். அவள் ஜாதி முறையில என்ன சொல்லியிருக்கோ, எந்த சம்பிரதாயமோ அதுபடி திலகத்தை போட்டு ருத்ராட்ச மாலை, துளசி மாலை ஏதாவது ஒன்று போட்டு நல்லா பியூட்டிஃபுல்லா படுக்க போட்டு தலைமாட்டில் விளக்க ஒத்த திரி போட்டு விளக்கேற்றி வச்சு, தூபத்தை ஏற்றி வச்சு, தேங்காய் உடச்சி வைக்கிற ப்ரோக்ராம் அது வச்சு, சில வீடுகள் அது கிடையாது, வேண்டாம். என்ன சம்பிரதாயமோ வீட்டுப்படி பக்கத்துல வேணா ஒரு திருவாசகம் இல்லைன்னா ஒரு கீதை, லலிதா சகஸ்ரநாமம் இல்லைன்னா விஷ்ணு சகஸ்ரநாமம், ஏதாவது ஒரு சுப கிரந்தங்களை வலது பக்கம் வச்சுக்கணும். வலது பக்கம் ஒரு பீடம் போட்டு வைக்கணும். வெத்தலை, கிரந்த புஸ்தகங்கள், இந்த தர்பை இதெல்லாம் வெறும் நிலத்தை போடக்கூடாது. அதுக்கு ஒரு பீடம் போட்டு வைக்கணும். எல்லாம் அந்த ஒரு பீடத்துக்கு மேல சைட்ல வச்சுன்னு விடணும். இந்த கிரந்தம் இருந்தாலே பாதி பிரச்சனை தூந்து போயிடும். அது சொல்லங்கிற அவசியம் கூட கிடையாது. அது பூரா மந்திரங்கள் எழுதி வச்சிருக்கிறதுக்குள்ள பகவானுடைய உபதேசங்கள் இருக்கிறதான விஷயங்கள். கருட புராணம் வச்சுக்கலாம். இப்படி ஏதாவது நல்ல ஒரு கிரந்தம் ஒரு பிராமண குடும்பத்துல எல்லா குடும்பங்கள்லயுமே ஒரு இந்து சம்ஸ்காரத்துல வாழ்றவனுக்கு ஏதாவது ராமாயணம் பாகவதம் ஏதாவது ஒரு புஸ்தகம் இருக்கும். அந்த புஸ்தகத்தை என் பக்கத்துல வச்சுடும். அடுத்த வேலை என்ன அப்படின்னா, கர்த்தா முதல்ல சொல்ல வேண்டியது ஞாதிகள்கிட்ட, அப்புறமா ஆத்து வாத்தியார்கிட்ட சொல்லணும். ஆத்து வாத்தியார் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுப்பார். இந்த விளக்கேற்றி வச்சா அதுக்கு பக்கத்துல உடனடியாகவே ஒரு சொம்புல ஸ்டீல் மட்டும் இருக்கக்கூடாது, பித்தளை சொம்பாகலாம், இல்லை மண்ணு சொம்பாகலாம், அதுல சுத்த ஜலம் நிறைச்சு இங்க வச்சுடுறோம். இதுக்கப்புறமா பந்து மித்திராதிகள் எல்லாம் தெரிவிக்கணும். அப்புறமா எங்க சம்ஸ்காரம் பண்ண போறோமோ அவளோட தொடர்பு கொண்டு அதுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணணும். மிருத சரீரத்தை இப்போ பிளாட்ல இருக்கவாளானா அதை தூக்கி வெளியில கொண்டு வரதுக்குள்ள ப்ரொஃபஷன்ஸ் எல்லாம் முன்னாடியே ஏற்பாடு பண்ணிட்டு விடணும். அந்த டைம்ல சுத்தக்கூடாது. 4 பேருக்கு 8 பேர் புக் பண்ணா வந்துடுவா. இந்த காலத்துல அந்த ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கு. அது சம்ஸ்காரம் பண்ற இடத்துல சொன்னாலே ஒரு அவளே ஃபுல் டீமே வந்துடுவா. வண்டியோட எல்லா தேவையான ஐட்டங்கள் எல்லாம் தூக்கிட்டு வந்துடுவா. எல்லாம் வாத்தியாருக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும், அவரே பண்ணிடுவார். அதனால வாத்தியாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி, வாத்தியார் தான் நாங்க சீஃப் கண்டக்டர். அப்ப அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. தூக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா நான் எனக்கு தெரியாது, என்னோட வேலை இவ்வளவுதான் சொல்லக்கூடாது. அதனால வாத்தியார் என்ஷோர் பண்ண முதல்ல ஒரு பூஜையில திரவிய சுத்தி எல்லாம் இருக்கா, திரவியங்கள் எல்லாம் இருக்கு. அதுக்கு சோதனான்னு பேரு. திரவிய சோதனை,
சர்வ சோதனைகளும் பண்ணி எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னா பீடத்துல குருவை தியானம் பண்ணின்னு உட்காந்து பூஜை ஆரம்பிக்கணும். அது மாதிரியே இந்த கர்மாவுக்கு வர நேரத்திலையும் அவர் வந்து எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். எப்போ ஏற்பாடு பண்ணியிருக்கேன், தகனம் பண்ற இடத்துல ருத்ரபூமியில புக் பண்ணியாச்சா, அலாட்மெண்ட் டைம் அப்போ கொடுத்துருக்கா, எப்படி வசதி, எலக்ட்ரிக்கா இல்லை விறகா, யாரெல்லாம் இருக்கா, கர்த்தா அத்தனை பேர், இல்லை மூத்த பையன் யாரு, சாதாரணமா ஒரு ஆத்திவாத்தியாருக்கு எல்லாம் தெரியும். அதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். உங்க ஆத்து கோத்திரம் என்ன, உங்க ஆத்து சூத்திரம் என்ன, இதெல்லாம் கேட்டு நோட் பண்ணி வச்சுக்கணும். இறந்தவர்களுடைய பேரு, எந்த சர்மா அவர், எந்த சர்மணி, இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு வச்சுட்டு யாருக்கு சொந்தம், இதெல்லாம் ஒரு மேற்பார்வையோட போட்டதுக்கு அப்புறமா தூக்கிட்டு போறதுக்கு ஆல்ரெடியா இருக்கா, எல்லாம் பர்ஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்புறமா வந்து கர்த்தாவுக்கிட்ட சரி ஸ்நானம் பண்ணிட்டு வாங்கோ ஆரம்பிப்போம் அப்படின்னு அவரு சிஸ்டமேட்டிக்கா பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த வாத்தியாருக்கு தானே தவிர மற்றவர்களுக்கு அல்ல. ஆனா கர்த்தா வந்து எல்லாம் ஒத்த வச்சு எல்லாம் கேட்டுக்கணும். எல்லாரோடையும் கான்டாக்ட் வச்சுட்டு ப்ராப்பரா பண்ணணும் இந்த விஷயத்தை. அப்ப பிராயஸ்தம் ஆகும். அதுக்கப்புறம் வந்து கர்ணமந்திர ஜபம் ஆகும். கர்ணமந்திர ஜபம் பண்ணியாச்சுன்னா திவ்யமான கிரந்தங்கள் நான் சொன்னாபாடி வலது பக்கம் வச்சிருந்தேலானா அதை எடுத்து சாமி அறையிலையோ வரங்க பத்திரமா எடுத்து வச்சு விடணும். ஏன்னா தீட்டு வந்ததுக்கு அப்புறமா கிரந்த புஸ்தகங்களை தொடக்கூடாது. தீட்டு ஆரம்பிக்கும், அது வரைக்கும் தீட்டு கிடையாது. அதனால யாராருக்கு யாராவது சாப்பிடணும் மாதிரி சாப்பிட்டு விடலாம். சப்போஸ் முத சரீரத்தை வந்து கொண்டு வச்சு ஒரு ராத்திரி பூரா வச்சுக்கணும் அப்படின்னா ஐஸ் பாக்ஸ் ஃபெசிலிட்டிலாம் இருக்கு. இப்போ அதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆனா கர்மா பண்றதுக்கு 3 மணி நேரம் முன்னாடி அந்த சுவிட்ச் எல்லாம் ஆஃப் பண்ணி அந்த ஐஸ் மிஷின்லேருந்து எடுத்து கீழே போட்டு விடலாம். இது தெரிஞ்சுக்கலாம். இல்லை முன்னாடியே அந்த ஈரனோட சொட்ட அப்படியெல்லாம் கொண்டு வைக்கக்கூடாது. நம்ம குளிப்பாட்டி ஸ்நானம் பண்ணி இருக்கிறதான் ஈரம் வேற. இந்த ஐஸ் பாக்ஸ் இருந்து வரது சரி வராது, எல்லாம் தூக்கி போட்டு விடலாம். ஸோ இதுக்கப்புறமா அந்த கர்ணமந்திரம் ஆயிடும். அப்புறமா வந்து கர்த்தக்கிரமம் படி யாரு அங்கே தீர்மானம் பண்ணதுனால அவர் தான் அதில் பண்ண போறார். அதுக்கப்புறமா அந்த பிரேதாக்னி சந்தானத்தை உருவாக்குவா, பிரேதாக்னியை கிரியேட் பண்ணுவா. சாதாரணமாக சின்ன அவகாசமாக தான் இருக்கும். இந்த காலத்தில் எல்லாருக்குமே யார் வீட்லையும் இந்த அக்னியை வளர்த்தின்னு வரதில்லை. அக்னிஹோத்திரிகள் ஆட்டமா அந்த அக்னிஹோத்திரிகள் தான் வந்து உபநயன காலத்திலேருந்து அந்த அக்னியை வளர்த்தின்னு வருவா அந்தேஷ்டி வரைக்கும். அதுக்கப்புறம் பிரிதிமேத சம்ஸ்காரம், இந்த பித்ருவை வந்து சம்ஸ்காரம் பண்ணக்கூடியதான ப்ரொசீஜர்ஸ் நடக்கும். அதுக்கு அடுத்ததாக உதகதான விதி, உதகதானம் பண்ணி ஜலத்தால இந்த முத்தியம் அடைஞ்சதான இந்த ஜீவாத்மாவை ஒரு கல்லில் பாஷாணத்தில் ஆவாகனம் பண்ணி உட்காத்தி அதுக்கு ஒரு சின்ன வீடெல்லாம் பண்ணி கொடுத்து செட்டப் பண்ணி, அது சாதாரணமாக வந்து இந்த தென்னை மரத்தினுடைய மட்டை இருக்கு பாருங்க, அந்த ஓலையால் பண்ணுறதுதான ஒரு சின்ன வீடு, ஒரு குடில் பண்ணி கொடுத்து குளிர்மையாக இருக்கிறதுக்காக அங்கே ஒரு ஜலபாத்திரத்தை ஜலம் எப்பவுமே ரொப்பி வச்சுருப்பா. எப்போ ஒரு விளக்கங்க எரியும், நிசப்தமாக இருக்கும். இந்த இறந்து போறவருடைய ஆடை உடை ஏதாவதும் அதுக்கு பக்கத்தில் இருக்கும். ஏன்னா அதெல்லாம் வந்து டிஎன்ஏ சம்பந்தம் ஜாஸ்தி. அவர் உபயோகப்படுத்துறதான மாலை இல்லைன்னா கண்ணாடி கூடு. இந்த காலத்தில் டெஃபினட்டாக செல்ஃபோன் இருக்கும். ஆனால் செல்ஃபோன் திருட்டு போகாமல் பார்த்துக்கணும். அதனால செல்ஃபோனை மட்டும் யாரும் வச்சுதாங்கோ. அங்கே வச்ச ஒரு ஐட்டம் திருட்டு போகக்கூடாது. அப்புறம் திருப்பி பழையபடி ஆரம்பிக்கணும். அது காவல்லாம் உண்டு. இந்த மடங்கள்லாம் பண்ணுற எல்லாம் வீட்டில் அதை பற்றி கவலைப்படல இல்லை. அப்படி அங்கே உபயோகப்படுத்தின ஏதாவது ஒரு பொருளை அதுக்கு பக்கத்தில் வைக்கணும். அப்போ அந்த ஆத்மாவுக்கு திருப்தி ஜாஸ்தி. இந்த செல்ஃபோனு நான் ஒரு தமாஷ்க்கு சொன்னேன். இல்லையா ரொம்ப சீரியஸாக யாராவது ஒருத்தர் வைக்கிறீர்கள் அப்படின்னா ஆஃப் பண்ணி வைங்க உதவி செஞ்சு. பிகாஸ் எலக்ட்ரானிக் வேவ் இருந்தால் அந்த இடத்துல வந்து பிதற்களை தலைகீழாக ஆவாகனம் பண்ணாலும் வரமாட்டேன். எலக்ட்ரானிக் வேவ் மோர் டேஞ்சர் ஃபார் எனி செலிஸ்டியல் பாடியை இன்வோக் பண்ணுற டைமில் அவங்க வரமாட்டான். இது ஒரு பெரிய இஷ்யூ. மெனி பீப்புள் டசன்ட் நோ அபவுட் இட். அது அங்கே கை கால் வாய் முடிய உட்காந்துருக்கும். அதுக்கப்புறம் டெய்லி வந்து இளநீர் சுத்தாக சமரார்த்தம் அது கொடுப்பா, பிண்டம் வச்சு கொடுப்பா. வீட்டு பெண்கள் ரொம்ப அதுக்கு முக்கியத்துவம் இருக்கக்கூடியவர்கள். மாட்டு பெண்ணுக்கும் அதுக்கு அதிகாரம் உண்டு. யாருக்கு நல்ல சன்மனசோட அது பெண்ணாக இருக்கணும் முக்கியம், அதுதான் முக்கியத்துவம். என்னன்னா ஒரு பெண்ணை மாதிரி அன்னம் ஊட்டத்துக்கு யாராலையும் முடியாது. என்னதான் ட்ரை பண்ணாலும் ஒரு பெண்ணு ஒருத்தருக்கு சாப்பாடு போடுற மாதிரி யாராலையும் போட முடியாது. அப்போ அதில் ரொம்ப முக்கியமானது சொந்த பொண்ணு, சொந்தம் வீட்டில் பிறந்ததான தன்னுடைய அவளுக்கு வந்து பிரதம அதிகாரம். இந்த பிண்டத்தை பண்ணி ஒரு பெரிய உருளை ஒரு சின்ன உருளை. இந்த சின்ன உருளைங்கிறது சாயந்தர நேரத்துக்குள்ளதான சாப்பாடு அட்வான்ஸாக கொடுத்துடுவா. இந்த சாயந்தரம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால காலையில் ஒரு பெரிய உண்டை. அப்புறமா குடிக்கிறதுக்குள்ள ஜலம் அங்கே இருக்கு, இளநீர் இருக்கு. அப்புறமா வந்து கொஞ்சம் தயிர் தேவை. இதெல்லாம் தான் அதெல்லாம் அவள் பார்த்துக்கிறா விஷயம். அப்படி காலப்படத்தில் ஒரு செட்டே பேக்கேஜ் இருக்கும். இப்படி உதகதான விதி வந்து சஞ்சயன விதி நடக்கும். சஞ்சயனத்தில் வந்து அஸ்தி விசர்ஜனம் பண்ணுறதுனா அது முடிச்சு வந்ததுக்கு அப்புறமா இந்த தசாக விதி ஆரம்பமாகிறது. 10 நாள் வரைக்கும் இருக்கக்கூடியதான பிண்டம் ஜலம் இது வந்து தர்ப்பண ரூபத்தில் பண்ணுறதான விதி. இது சாத டைப்பு தான். அது 120 பின்ன முன்னாடி. அப்புறமா வந்து சாந்தி ஹோமம், அதுக்கு அடுத்ததாக ஆனந்த ஹோமம்,
அதுக்கு அடுத்ததாக ஏகாதசாக விஷபோஸ்தர்ஜனை நடக்கிறது. அதுக்கு அடுத்ததாக ஏகோதிஷ்ட ஸ்ராத்தம், இந்த 14வது நாளைக்கு தான் இந்த ரெண்டும் நடக்கிறது. ஏகோதிஷ்ட ஸ்ராத்தத்தில் வந்து ஒருத்தனை வந்து அவருக்கு யாரும் சாப்பாடு அவனே எடுத்து போட்டுப்பான் எல்லாத்தையும். அதே மாதிரி அந்த ஒரு ருத்ர ஹோமம் நடக்கும். அது 32 கவளம். ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு கவளம் சாப்பிடலாம் உண்டு. ஒரு கிரகஸ்தன் 8 கவளம் சாப்பிடலாம், ஒரு சன்னியாசி 3 கவளம் சாப்பிடலாம். உபவாசம் இருக்க ஒரு கவளம் சாப்பிடக்கூடாது. ஆனா சில உபவாசங்கள்ல ஒரு கவளம் சாப்பிடலாம், சில உபவாசங்கள்ல ஒரு கவளம் இல்லை, ஒரு கையில எவ்வளவு கொள்ளுமோ அவ்வளவு சாப்பிட்டுக்கலாம். விதிகள் இருக்கு. எனிவே, அப்ப அதுபடி இந்த காரியங்கள்ல வந்து நடக்கும். இந்த மனுஷனை கொடுத்து அவன் வந்துட்டு இல்லை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, முன்ன காலத்துல நான் முன்னாடியே பிரீஃபா சொன்னேன், பெரிய பெரிய பிரமாணிகள் ராஜா எல்லாம் இறந்து போறதுக்கு முன்னாடி அவன் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக இனி ஒரு ஜீவனை பலி கொடுப்பாவா. அது எப்படி கொடுக்குறா அப்படின்னா, உயிரோடு கொல்லல்னு அர்த்தம். அது வந்து இந்த 32 கவளம் வரக்கூடியதான அளவுக்கு பச்சை அரிசியில பச்சை வாழைக்காய், அப்புறமா வந்து பயிர், இது 3ஐயும் மிக்ஸ் பண்ணி இவரை சாப்பிட கொடுப்பாரு. இது சாப்பிட்டா அது கண்டிப்பா டைஜஷன் ஆகாது, இன்டைஜஷன். அது ஒரு 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 ஃபியூ டேஸ்ல அவன் செத்து போயிடுவான். அப்ப இவன் வந்து ஒரு தடவை சாப்பிட்டு இந்த ஊரை விட்டே போயிடுவான். ஊரை விட்டே பகிஷ்காரம் பண்ணிடுவான். அவன் தனியா போவான். ஒத்த பிராமணன் சொல்லி யாரும் பயப்படுவா. அப்ப இவர் இன்ன வரைக்கும் பண்ணதான பாவங்களும் மத்து எல்லாத்தையுமே சேர்த்து இந்த பிரேதத்துவத்தையும் எல்லாத்தையுமா இவன் மண்டையில வச்சு கட்டிட்டு விடுறான். இதான் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். இந்த மொத்தம் கிரியைகள்லயே நான் வந்து கொஞ்சம் விட்டு நிற்கிற ஆளு இந்த விஷயத்துல மட்டும். அவர் ஒரு யாருக்கோ பிறந்த புள்ள தானே, அவர் யாரோட அப்பா தானே, அவர் யாரோட ஒரு பர்த்தா தானே. இந்த எண்ணம் ஒரு பிராமணனுக்கு இருக்க வேண்டாமா கொஞ்சமாவது? லக்கிலி இந்த பிராமண லோகம் வந்துவிடும் அப்படின்ட்டு இந்த சூத்திரக்காரர்களே ஒரு பிரதிவிதி கொண்டு வந்தா. அக்னி ரூபமாக அக்னி பகவானுக்கிட்டேயே இதை சமர்ப்பணம் செய்திருவோம். அதனால இவர் உட்காத்தி வச்சுட்டு இந்த 32 கவளம் கொடுத்துடுவா. இந்த அக்னியில மந்திரத்தை சொல்லி ஹோமம் பண்ணிடுவா. அந்த புகை தான் படுறது கொஞ்சம் நல்லது இல்லையே அப்படி சொன்னேன். அப்படி ஏகோதிஷ்டமில் நடக்கும். அதுக்கப்புறமா வந்து துவாதசாக விதி, 12வது நாளத்த விதிகள் எல்லாம் நடக்கும். அதுக்கு அடுத்ததாக திரையோதசி விதி, இந்த 14 நாளைக்கு சவண்டீகரணம். நவஸ்ராதத்துல ஃபிக்ஸ் பண்ணி விடணும் எந்தெந்த காய் கனிகள் எல்லாம் உபயோகப்படுத்தி கொள்ளணும், எந்த டைப் ஆஃப் பாயசம், இந்த சிராதத்தில் என்ன உபயோகப்படுத்துகிறாளோ அதுதான் இந்த கர்த்தா உயிரோடு இருந்து சாதம் பண்ணி முடிக்கிற வரைக்கும். அதுக்கப்புறமா இதுதான் கண்டினியூ பண்ணணும். அப்படி ஒரு நிபந்தனை இருக்குது. எல்லாம் பேசிக்கலி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக ஒரு கோடு போட்டால் அந்த கோடு வழியாக அப்படி எல்லா கர்ப்பமும் ஓடி போகும், வரிசையாக போகும். அது மாதிரி பிதர்களுடைய அந்த மெத்தடாலஜி அப்படி தான் ஒர்க் பண்ணும். டிஎன்ஏ இல்லை, இட் ஒர்க்ஸ் லைக் தட். சிராதத்தில் பொதுவாக 1000 கறி போட்டு சமையல் பண்ணி பிதர்களுக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னு ஒரு ரூல் எங்கேயோ இருக்கு. அதை கடைபிடிக்கிறா. எப்படின்னா, அதுக்கு ஈஸி வழியாக பெரண்டை, அப்புறமா வந்து பாவக்காய், அப்புறமா வந்து பனசம், அதாவது இந்த சக்கப்பழம் இருக்கே அதை யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து பாவக்காய் வந்து கரவல்லின்னு பேர். இதுக்கு 100 வெஜிடபிள்ஸ்க்கு சமம். இது பெரண்டைங்கிறது வந்து வஜ்ரவல்லி, பெரண்டை வஜ்ரவல்லி. இது 300 கரிகாய்க்கு சமம். அதுக்கடுத்து பனசம், அது அந்த ஜாக் ஃப்ரூட்டு, சக்கப்பழம். இது வந்து 600 காய்கனிகளுக்கு சமமாகும். அப்படி 600 + 300 + 100 1000 கரிகாய்கள் சமையல் பண்ணி அந்த சிராத்த பிராமணனுக்கு பிதர்தேவரோட திருப்திக்காக போடுறதுங்கிறதான ஒரு பழக்க வழக்கம் இருந்தது. அதுக்கு ஒரு ஈஸி ரூட்டு இருந்தது இருக்குது. அதனால் இது சாதாரணமாக எல்லாருமே சிராத்தங்களில் இன்க்ளூட் பண்ணிப்பான். இது ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு. அர்க்ய யோஜனம், அப்புறமா பிண்ட சம்யோஜனம், இப்படிலாம் நடக்கும் சிராத்தம். அது ஒரு பெரிய ஒரு விதி அப்படி போயிட்டு இருக்கு. அப்படி 13ஆம் நாளைக்கு ஆனதுக்கு அப்புறமா அன்னைக்கு வந்து வீட்டில் கிரகசுத்தி அர்த்தம். அதில் வாழணுமே மற்றவாழலாம் உயிரோடு நல்லபடியாக வாழணுங்கிறதுக்காக கிரகசுத்தி எல்லாம் பண்ணி, நட்சத்திர சாந்தி, நவகிரக சாந்திகள்லாம் பண்ணி, ஒரு புயபுரஸ்காரத்தை பண்ணி 4 பேரை கூப்பிடுவா. இப்போ அவள் வீட்டில் தீட்டுறதும் கிடையாது. இந்த மங்களகரமான கர்மம் ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாரும் வந்து இந்த ஃபங்க்ஷனில் கலந்துட்டு சாப்பிட்டுட்டு போனோம். சாப்பாடு போடுறது ரொம்ப முக்கியம். எல்லாரும் வாழ்த்துவார்கள். அதே மாதிரியே சாவுக்கு போற நேரத்தில் அங்கே போற வீட்டில் வந்து அவள் வெறுங்கையோட அனுப்பக்கூடாது, ஏதாவது சாப்பிட கொடுத்து அனுப்பணும். சாதாரணமாக காப்பி தண்ணின்னு அதுக்கு பேர், காப்பியாவே இருக்காது. காப்பி தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு அவுன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பா. அது என்னன்னா 2 விஷயங்கள். ஒன்று வந்து சில பேருக்கு இதெல்லாம் பார்த்து மண்டை சுத்தும், ஷாக்கு, ஜவரா டக்குன்னு விழுந்துரும் அங்கே. அது இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு காப்பி தண்ணி உதவுவாங்க. 2 வந்து ஃபர்ஸ்ட் அன்னதானம். பிரேதாத்மாவை இங்கே தூக்கிட்டு போறதுக்கு முன்னாடி கொடுக்குற ஃபர்ஸ்ட் பப்ளிக்குக்காக, எல்லாருக்காக, துக்கம் வியாதிக்கு வந்தவாளுக்கு அத்தனை பேருக்கு முதல்ல கொடுக்குற தானம் எது அப்படின்னா அன்னதானத்துல இந்த தானம் தான் நடக்கும். அதுக்கோசரமாகவும் எல்லாருக்கும் கொஞ்சம் கொடுப்பா. இப்படி எல்லாம் விதிமுறைகள். இதுல நிறைய பாகுபாடெல்லாம் இருக்கும். வித்தியாசமான சில மார்க்கங்கள், வித்தியாசங்கள்லாம் இருக்கும். நான் வந்து ப்ரொஃபஷனலா படிச்ச ஒரு 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 வித்வான்கிட்ட ஒரு நல்ல
ஒரு முத்தினா ஒரு வாத்தியார் கீழே உட்காந்து பாடசாலையில் படித்த ஒரு வித்வான் ஒன்றும் கிடையாது. நான் ஒரு அறகுறை. ஆனால் இந்த விஷயம் பல ஜனங்களுக்கு நல்லபடியாக போய் சேரணும், இந்த பயம் போகணும், இதில் என்ன நடக்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான ஒரு ஆர்வத்தில் நிறைய சொற்பொழிவு பண்ணுறேன் பல சப்ஜெக்டில். விவேக சூடாமணி, தேவி பாகவதம், லலிதா சகஸ்ரநாமம், சௌந்தரலகரி, மகிஷாசனபத்னி ஸ்தோத்திரம், ஜோதிஷாஸ்திரம், இந்த மாதிரி பல விஷயங்களில் வந்து பகவான் ஏதோ கொஞ்சம் ஞானம் கொடுத்துருக்கார். அந்த ஞானத்தை வச்சுட்டு இந்த என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இந்த ஒரு விஷயம் போடணும் அப்படின்னு கர்த்தாவோட லிஸ்ட்டை மட்டும் போடணும்னா எனக்கு முதல்ல பிளான் இருக்குது. ஆனால் அது போட்டால் பிளண்டாக இருக்கவும் தெரியாது. அப்போ ஒரு வியாக்கியான ரூபத்தில் என்ன சங்கதி நடக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக மெயினாக இது வந்து ஆபஸ்தம்ப சூத்திரம், எதிர்வேத ஆபஸ்தம்ப சூத்திர விதிமுறை பிரயோகங்கள் தான் நம்ம வந்து ஜாஸ்தி சொல்லியிருக்கோம். இது டெஃபினட்டாக மிக்ஸ் இருக்கும், அந்நிய சூத்திரங்களுடைய சில பிரகரணங்கள்லாம் இதுக்குள்ள மிக்ஸ் ஆகிருக்கும். நான் வந்து ஒரு கதா ரூபத்தில் ரொம்ப லைட் வெர்ஷனில் சிம்பிளாக புரியற மாதிரி வித் எக்ஸாம்பிள்ஸோட இந்த உரை இன்ஃபேக்ட். பட் இது சொற்பொழிவாகத்தான் எடுத்துக்கணும். இது எல்லாருக்கும் நடக்கிறதான, எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டியதான ஒரு விஷயம். எஸ்பெஷலி இந்த நியூ ஜென்ரேஷனுக்கு இதை பற்றியெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு நிறைய பேரண்ட்ஸ் தயங்குறா, பயப்படுறா. ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நாளைக்கு அவங்களுடைய பேரண்ட்ஸும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு போத்தான் போகிறா. அப்போ யாரையாவது பார்த்துட்டு எதையாவது பண்ணுறதுல அர்த்தம் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுட்டு இருக்கிறதுக்காகத்தான் இந்த பிராமண ஜென்மம் கிடைச்சிருக்கு. பிரம்மம் பிராமண ஜாதினாம் கர்த்தவியம் நித்திய கர்மவது. பிராமணன் கர்த்தவியத்திலிருந்து வெளியில வந்தானே அபிராமணன் ஆயிடுவார், சண்டாளனுக்கு விட கீழம் ஜாதியில போயிடுவார் அப்படின்னு சொல்றது சாஸ்திரம். இன்னைக்கு இருக்கிறதான 195% ஜனங்களை வந்து பிராமண வாழ்க்கை வாழறதில்லை. அபிராமண வாழ்க்கை பிராமண சோகத்துல வாழ்ந்து வரார்கள், இன்க்ளூடிங் மீ. ஸோ ஆனால் முடிஞ்ச அளவுக்கு கான்சியஸ்லி முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து இதை பவித்திரமாக பார்த்துட்டு நல்லபடியாக இறைவனுக்கு நாம் செய்யக்கூடியதான ஒரு உபகாரம். பகவான் நமக்கு என்னெல்லாமோ உபகாரம் பண்றார். நம்ம வந்து ஒரு ஒன்றும் இல்லை, சிம்பிளா நம்மளுடைய ஓன் ஃபேமிலி இருக்கிற ஒரு ஆளைத்தான் ஒரு பிதர்ஸ்வரூபத்தில் பகவானுக்கு தத்து கொடுக்குறோம். ஏன்னா பகவானுக்கு அது நிதியாக வச்சுருக்கார், அதுக்கு ரொம்ப பிடிக்கும் பிதர்களை ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடியவர். பகவானே காலை எழுந்ததுமே கராகிரி வசதியெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பிதர்களை நமஸ்காரத்தை பண்ணுவாராம், கோக்களை நமஸ்காரம் பண்ணுவாராம். இதெல்லாம் வாழ்ந்து காட்டினதான தேசம் இது. ராமராகவும் கிருஷ்ணனாகவும் எல்லாம் பகவான் அவதாரம் பண்ணி எப்படி வாழணும்னு வாழ்க்கையை காட்டி கொடுத்ததான பிரத்யக்ஷ மகா குருக்கள் வாழலாம் நமக்கு. அந்த பரம்பரையில தான் நாமெல்லாம் இருக்கோம் இப்பவும். அதனால முடிஞ்ச அளவுக்கு இதை நல்லபடியாக நல்ல மனசோட கேட்டு, ஏதாவது தப்பு சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஏதாவது நல்ல வித்வான்கள் ஏதாவது கேட்கிற பட்சம் அவங்களுடைய சஜஷன்ஸ் டெஃபினட்டா தெரியுங்கோ. குடிதரப்பணத்தை ஆரம்பிச்சு 12 வரைக்கும் விஷயம் சொல்ற நேரத்துல அதுல இன்க்ளூட் பண்ணி ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். நல்ல மெசேஜ் நல்ல நேரத்தை நல்லபடியாக எல்லாருடைய செவியில போய் பதியணும். ஆனோ பத்ராகா கிருதபோ இந்து விஸ்வதகா. இதுதான் நம்மளுடைய சத்திய பிரமாணம் இந்த சனாதர்மத்தினுடையது. 1-2 முக்கியமான காரியங்களை சொல்றதுக்கு விட்டு போயிருந்தது, இப்போ ஞாபகம் வருது. ஒன்று, சில பேர் வந்து வீட்டில் இந்த பிராண பிரதிஷ்டை பண்ணி வச்சிருப்பா விக்கிரகங்களை. தன்னோட பிராணனை அதில் பிரதிஷ்டை பண்ணி பூஜையெல்லாம் நடந்துருக்கும். அப்போ அந்த பூஜையை கண்டினியூ பண்ணுறதுக்குள்ள வாரிசு இல்லை. ஒருவேளை தன்னுடைய புத்திரன் இல்லை, தனக்கு தான் கொடுத்து மந்திரோபதேசம் கொடுத்ததான சீடர்கள் இல்லை, அப்படிலே இருக்கிற பட்சம் அவங்க வந்து மரணத்துக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு அந்த பிராண பிரதிஷ்டை உபஸ்தானம் பண்ணி விட்டு விடணும். அதுக்கப்புறமா சாதாரணமாக விக்கிரகத்தில் நம்ம வந்து நம்ம இஷ்ட தேவதை யாரோ அந்த தேவதையை வந்து தியாயாமி ஆவாகியாமி சொல்ல வேண்டாம், தியாயாமி பூஜையாமி சொல்லி பூஜை பண்ணிட்டு வரலாம். இது மறக்காமல் பண்ணணும். ஏன்னா உங்களுடைய அதாவது மரணம் அடையறவனுடைய அந்த பிராணன் வந்து இந்த விக்கிரகத்தில் ஒட்டின்னு இருந்து அதுக்கு அதை யாரும் பராமரிக்கலை கவனிக்கலை, அதை வந்து அனாதியாட்டமாக கடந்துருந்தது அப்படின்னா திஸ் ஆல் கேன் லீட் டு லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். அதை அவாய்ட் பண்ணும். இனி ஒரு ஈஸியஸ்ட் உபாயம், அஃப்கோர்ஸ் எல்லா புராணங்கள்லையும் நிறைய 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 விஷயங்களை சொல்றதை பற்றி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. பரமேஸ்வரனுக்கு சிவலிங்கத்தில் அதாவது சிவாகம உபதேசப்படி பரமேஸ்வரனுக்கு இளநீர்னால அபிஷேகம் செஞ்சா நிச்சயமாக அந்த ஜீவாத்மா பிதர்லோகம் போய் ஆக வேண்டும். பகவான் உடனடியாகவே அவங்களுக்கு அந்த அனுகிரகத்தை கொடுப்பார். அது வந்து இறைவனுக்கு இளநீர் அபிஷேகம் செய்யலாம், இளநீரை வந்து நிவேத்தியம் பண்ணலாம். அதே மாதிரி பகவானுடைய உத்தமமான பக்தர்களுக்கு இளநீர் வாங்கி கொடுக்கலாம். எது பண்ணினாலும் பிதர்களுக்கு இந்த இறந்து போறதான இந்த ஜீவாத்மா நிச்சயமாக பிதர்லோக பிராப்தி அடையும். புத்து அப்படிங்கிறதா நரகத்திலிருந்து காப்பாற்றக்கூடியவன் என்பதனால அவனுக்கு புத்திரன். புத் அப்படிங்கிறத நரகத்திலிருந்து திராணம் செய்யக்கூடியவன், அதனால அவனுக்கு புத்திரன்கிறதான பேர் வந்தது. அதனால்தான் புத்திரனுக்கு வந்து இவ்வளவு சக்தி இந்த பிதர்கர்மா பண்றதுல. உத்தமனா ஒரு பிராமணன் நல்ல வாழ்க்கையை நடத்தினவன், அது பிராமணனாகலாம், பிராமண நாட்டமா வாழ்ந்தவர்களாகலாம். இதர வர்ணிகளும்
பிராமண நாட்டமா நிஷ்டையோட ஆச்சார அனுஷ்டானத்தோட பகவத் பிரீத்தியர்த்தம் எல்லா காரியங்களையும் பண்ணிண்டு வாழ்கின்றதான ஒருவனும் பிராமணனுக்கு சமமாகி விடுவான். பகவானுடைய கண்ணுக்கு முன்னாடி இந்த வித்தியாசங்கள்லாம் ஒன்றும் இல்லை. எந்த அளவுக்கு கிருத்த நிஷ்டை இருக்கு, சத்தியம் இருக்கு செய்கிற தொழில, இதெல்லாம் தான் பகவான் பார்க்குறார். அப்பேற்பட்டவர்கள் தான் உத்தம பிராமணன் சொல்கிறேன் நான். அப்படி பார்த்தா பிராமண உஞ்சவர்த்தி எடுத்து ஆகணும், இல்லைன்னா பிராமணன் ஆக முடியாது. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற விஷயமா அந்த காலத்தில். எப்படியோ அப்போ உத்தம பிராமணன், அந்த பிராமணனுடைய வாழ்க்கை அவ்வளவு புனிதமாக இருந்திருக்கு. ஏராளமான சத்கர்மாங்களை பண்ணி யாகயத்னாதிகள் எல்லாம் பண்ணி லோகக்ஷேமார்த்தமாக வாழ்ந்து அப்படி பரிபூர்ணமாக வாழ்ந்த ஒரு அந்த ஜீவாத்மா அது இந்த சரீரத்துக்குள்ளே இருந்திருக்கு. அப்ப அந்த சரீரம் புனிதமாகி விடுகிறது. பிரகிருத்தியா வரக்கூடியதான தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணி அந்த உத்தமமான அந்த ஜீவாத்மா எங்கேயாவது விடுறதுக்கு பதிலா பித்ருலோகத்துல அதுக்கு ஒரு ஸ்தானமானத்தை கொடுத்து உட்காத்திடும். ஏன்னா we need to preserve நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிறதான இப்பேற்பட்டதான ஒரு மகாத்மாவனுடைய அந்த ஜீவாத்மா திரும்ப ஜென்மம் எடுத்து வேற ஏதோ ஒரு சம்பந்தத்தில் போய் எங்கேயோ போயிடக்கூடாது. அந்த டிஎன்ஏ நம்மளோடய இருக்கணும். நம்ம குடும்பத்திலே அந்த ஆசீர்வாதம் வழியாக பிள்ளை பேர் உண்டாகணும், குழந்தைகள்லாம் நிறைய பிறந்து அந்த குடும்பம் செழிப்பாக இருந்து ஒரு 7 தலைமுறை இனியும் பார்க்கணும், வம்சவர்த்தி உண்டாகணும் அப்படிங்கிறதுனால எண்ணத்தினாலேயே இந்த பிதர்கர்மா செஞ்சே ஆக வேண்டும். சில பேருக்கு இறந்து போனவங்களுடைய ஃபோட்டோ வீட்டில் மாட்டிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதா சந்தேகம் எல்லாம் இருக்கும். சாதாரணமாக மாட்டக்கூடாதுன்னு ஒரு நியமம் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய இமேஜ், அவங்களுடைய உருவம் எங்கெங்கெல்லாம் படுறதோ அங்கெல்லாம் அதனுடைய ஊர்ஜ சக்தி வேஸ்ட் ஆகும், டிஸ்பர்ஸ் ஆகிடும். அப்போ அதெல்லாம் இல்லாமல் ஒரே பாதையில் அவங்க போனால் தான் குயிக்காக அந்த 6035 கிலோமீட்டர் பெர் டே கவர் பண்ண முடியும். அப்படி 336 நாளில் அவள் பிதர்லோகம் அடைய முடியும். ஏன்னா பிதர்லோகத்தில் நம்மளுடைய 15 நாள் அவளுக்கு ஒரு பகல், 15 நாள் ஒரு இரவு. அப்போ சந்திரனுக்கு பின்னாடி, சந்திரன் எப்போவுமே ஃப்ரெண்டு மட்டும்தான் காட்டுவார், பின்னாடி காட்டுறது கிடையாது. பின்னாடி எப்போ இருட்டாக இருக்கும். அப்போ இந்த சுக்லபக்ஷங்கிறது அவங்களுடைய இரவு நேரம். ஆக்சுவலி கிருஷ்ணபக்ஷங்கிறது அவங்களுடைய பகல் நேரம். அதனால கிருஷ்ணபக்ஷத்தில் பிதர்களுக்கு நிறைய ஆராதனை பண்ணுறா, சுக்லபக்ஷத்தில் தேவர்களுக்கும் ஆராதனை நடக்கிறது. இந்த ஒரு வித்தியாசம் இருக்கிறதுனால கிருஷ்ணபக்ஷ சமயங்களில் எப்பவுமே பிதர்களை ஆராதனை பண்ணுறதுக்கு மறக்கக்கூடாது. அவங்களை ஜஸ்ட் சும்மா ஸ்மரணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணால் போரும். தெற்கு பாகத்தில், தெற்கு திக்கில் ஒரு பாட்டில் தண்ணி, ஸ்டீல் கிளாஸ் இருக்கக்கூடாது. சொர்ணம், வெள்ளி, செம்பு, பித்தளை, ஓடு, அது இல்லைன்னா மண் பாத்திரம். இதில் ஒரு துளசி பத்திரமோ இல்லைன்னா ஒரு இல்லோ பத்திரமோ போட்டுட்டு பரேதனான ஜீவாத்மா யாரோடதோ, அப்பாவா, தாத்தாவா, பாட்டியா, அம்மாவா, அவங்களுடைய அந்தியர்த்தம், அவங்களுடைய திருப்திக்காக இந்த சுத்த ஜலம் ததாமி சொல்லி வச்சுடணும். நமக்கு என்ன பாஷை தெரியுமோ அந்த பாஷை சொன்னால் போயிடும். சம்ஸ்கிருதத்தெல்லாம் போட்டு காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம். அந்த ஜலத்தை அவங்க வச்சுட்டு நமஸ்காரத்தை பண்ணுறது. திதி நாள் அன்னைக்கு, கிருஷ்ணபக்ஷத்தன்னைக்கு, இல்லை 365 நாளும் வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. நம்மளால் ஆன ஒரு உபகாரம், நம்மளால் ஆன ஒரு சின்ன உதவி நம்மளுடைய பிதர்களுக்கு இந்த மாதிரி சுத்த ஜலம் கொடுக்கறது. இதே பரம திருப்தி அவங்களுக்கு உண்டாகும், ஆசீர்வாதத்தை பெற முடியும். நல்ல மெசேஜ் நல்ல நேரத்தை நல்லபடியாக எல்லாருடைய செவியில போய் பதியணும். ஆனோ பத்ராகா கிருதபோ இந்து விஸ்வதகா, இதுதான் நம்மளுடைய சத்திய பிரமாணம், இந்த சனாதர்மத்தினுடையது. அந்த சார்பில் எனக்கு ஞானம் கொடுத்ததான அனைத்து ஜீவராசிகளுக்கும், இறைவனுக்கும், என்னுடைய பெற்றோர்களுக்கும், அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை சொல்லி இதை இங்க சமாப்தி பண்ணிக்கிறேன். நமசிவாய், நமசிவாய், நமசிவாய்.